பார்க்குறேன் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம். திருப்பாவை கல்பதியம் இந்நிசையால் அடி கொடுத்தாட பாமாலே உமாலே சுடி கொடுத்தாடை சொல்லு சூடிகளும் சுடர்படியே வெம்பாவை பாடி உலக கம்பளையார் நாடினி வெற்கடவக்கென்னை தீர்னை மாத்தம் நாம் கடவாக நினைவு ஆண்டாளிலும் பொதநாச்சியாரிலும் சுடி கொடுத்து சுடர்படியிலும் பாடவல்ல நாச்சியாரிலும் கொண்டாடப்படுகிற ஆண்டாள் கண்ணனை பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷன் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதை அனுகாரமாக பாவனா பிரகர்ஷத்தாலே துவாபரத்திலே இருந்ததான எம்பெருமானை நோக்கி பாவை நோக்கு என்று பல பெண்களையும் கூட்டிக் கொண்டு ஹேமத்தில் இருக்கக்கூடிய முதல் மாசமா மார்கழி மாதத்தை நோற்றாள். மார்கழியிலே நோக்குவதற்கு காரணம் என்ன? ஹேமத்தில் இருக்கக்கூடிய முதல் மாசம் அதனுடைய சீதோஷ்ணம் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய காலவேளை. பிராமே முகூர்த்தி சுத்தார வரசா சிந்தைய தரி என்று சொல்லுகிறது சாஸ்திரம். பிராம முகூர்த்தத்திலே எழுந்தொழி எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை செய்தோமேயானால் அவருடைய கிருபை அனுகிரகம் நமக்கு கிட்டும் என்பதால் சாஸ்திரங்கள் சொன்ன பிரகாரம் சர்வங்களுக்கும் உபாயமாக இருக்கக்கூடிய ஜீவன் நாராயணனை தொழுதால் சேவித்தால் சித்திரப்படினால் வாய்நாளை பாடினால் மனதாந்தி சிந்தித்தால் புதியவர்களை கொண்டு கொடுத்தால் அவர் நமக்கு சர்வத்தையும் அனுபவிக்கிறார். அவருடைய திருவடிகளை நமக்கு காட்டுகிறார். புருஷார்த்தம் ஈஸ்வரத்தான பலத்தை சிந்திக்கும்படி செய்கிறார் என்பதற்காக ஹேமந்தே பிரதமமாசிய நந்தபுர குமாரிதாக சேரு அபிஷேக் குஞ்சாரா காத்யாயனி அர்ச்சனம் விரதம் காத்யாயனி மகாமயி மகாயோகி யதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி மணிமே குருதே நமஹா சொல்லப்படுகிற இந்த ஸ்லோகத்துக்கு பொருளா ஹேமத்தில் இருக்கக்கூடிய முதல் மாசத்திலே ஒரு பொம்மை வடிவாக அவர்கள் எல்லாம் செய்யும். முன்னொரு காலத்தில் இப்ப கூட தை நீராடுதல் அப்படின்னு காவியம், அதாவது சாகரத்தில் போய் சேரக்கூடிய இடத்தில் மார்கழி நீராடுதல் இருக்கும்போது தை நீராடல், தை மாதத்தில் நீராடுதல் என்று போனோம்னா நதிகளெல்லாம் போய் சேரக்கூடியதான இடத்தில் நதிகள் எல்லாம் போய் சேரக்கூடியதான சாகரத்திலே தை நீராடல் பூம்புகாரத்துலாம் போனோம்னா தெரியும். அங்கே தை மாதத்திலே நீராடுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பொம்மை வடிவிலே செய்து அதுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி பாவை நோன்பு என்று பழைய காலத்திலே செய்துள்ளார்கள். அதே கிரமத்தில் ஆண்டாளுக்கான கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே கண்ணனை போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோன்பெல்லாம் நோற்றாள். நோன்பு அப்படின்னு சொன்னா அதற்கு சில கிரியைகள் எல்லாம் உண்டு ஆரம்பத்திலே பார்க்கணும். முதலைந்து பாசுரங்களாலே இந்த திருப்பாவை நோன்புக்கு உண்டானதான முக்கியத்துவம் என்ன? நாராயணனை பற்றி படைதருமாறு சொன்ன அந்த அதற்கப்புறமா செய்யக்கூடியவை செய்யத்தகாதவை என்ற இரண்டாவது பாசுரத்தாலே, மூன்றாவது பாசுரத்தாலே
நோன்பு நோற்பதற்குண்டான காலம் என்ன? அது எம்பெருமானை அனுபவிப்பதே காலம் என்பதாக நம்மிடத்திலே சொன்னான். நீங்காத செல்வம் நிறைந்தது என்று. 4வது பாசுரத்திலே ஒரு பகவானுக்கு கைங்கரியம் செய்கின்ற பொழுது அங்க கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து அனுகூலப்பட வேண்டும் என்பதற்காக பர்ஜன்ய தேவன் முன் வந்து, பர்ஜன்ய தேவன் உங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர் செய்ததாக நீ எல்லா இடங்களிலும் வாழ்வதில் பெய்கிறார், நாங்களும் மார்கழியில் ஆட வேண்டும் என்று பிரார்த்தித்தது சொன்னது. இந்த பாவனுக்கு இதுதான் தாமோதரன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீயிலே பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் தாமோதரன் அப்படிங்கிற திருநாமத்தை சொன்னார். ஏன்னா பகவான் சர்வவகமை படைத்தவன், காத்தம் என்று சொல்லப்படுகிற சிவன் நாராயணன். அந்த நாராயணன் தான் கீழ்வெங்கி வந்து அவதரித்த பொழுது அவன் ஒரு இடைச்சி மெய்யாலே கட்டுண்ண பண்ணிய வருவாய். இடைச்சி யசோதை பகவானை இடுப்புல வைத்து இடுப்புல ஒரு தாம்பு கயிறை போட்டு விட்டுகிறாள். தாமம் என்று சொல்லப்படுகிற கயிற்றாலே, உதரம் என்று சொல்லப்படுகிற இடுப்பிலே கட்டக்கூடிய அதற்குத்தான் தாமோதரன் திருநாமம். கட்டினாங்கிறதில்லை, கட்டுண்ண பண்ணிய வருவாய். தன்னுடைய திருமையை தான் சுருக்கி கொண்டால் இவள் கட்ட வேண்டும் என்பதற்காக. அங்க ஒரு உரலே ரொம்ப மோசமான உரல், திருவாய்ப்பாடியில இருந்து ரொம்ப மோசமான உரல், கொத்த உரல் இருந்து கொத்த உரல் வேறு. அதுலதான் கட்டுப்பட்டானா அப்புறமா சரி கயிறாவது நல்ல கயிறா இருந்ததான்னா அங்கு போன கயிறு எல்லாம் முடிச்சு முடிச்சா போட்டு கயிறை கொண்டு தான் கட்டினான். ஆனால் அவனுடைய திருநாமத்தை சொன்னோம்னா பாவங்கள் எல்லாம் தீயிலே போட்ட பஞ்சு போலியை உருவாய்ந்து போகும் சொன்னது முதல் 5 பாசுரங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையாக எழுப்பக்கூடிய கிரமத்திலே இன்று முதல்ல பார்த்தோம் நோத்து சிவர்க்கம் புகுகின்ற பொம்மனாய் 14வது பாடம். முதல் பெண்ணு பகவத் அனுபவத்திலே புதிதாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. 2வது பாசுரம் அனுபவம் இருந்தாலும் மறந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. 3வது போதுகிறவரை பாவாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. அப்படிங்கிற கிரமத்திலே நேற்று பார்த்தபோது தூமணி மாடத்து சுத்தும் விளக்கு துவங்க படத்தில் இடரும் மாமான் மகளே அப்படின்னு எங்கேயோ இருக்கக்கூடியதான அந்த மதுரையிலே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பாகவனுடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டும். இங்கு பிறந்திருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுடைய சம்பந்தம் வேண்டும். பக்தர்கள் சொன்னா ஒரு வர்க்கம், இங்க இருக்கக்கூடிய இந்த கோட்டில் உட்கார்ந்து இந்த கோட்டில் இருக்கக்கூடியவர்களா 2 வருடமா பிரியும்போல் அப்படின்னு சொன்னோம்னா உடனே சொல்லுவோம் ஸ்ரீகள் ஆண்டாள் கோட்டி, அதே மாதிரி ஆழ்வார் கோட்டி, புருஷர்களுக்கு இருக்கா, பெண்கள் ஆண்டாள் கோட்டி இருக்கா, 2 வருடமா சொல்லணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கோட்டி ஒன்னா சொல்ல ஒரே கோட்டியா சொல்லணும்னா பக்தர்கள் ஒரு கோட்டிக்கு கீழே எல்லாரும் சொல்லுவோம். அப்ப இந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய சமூகத்தோடு நாம் இருக்க வேணும் அப்படிங்கிறத அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தோடு இருந்ததான ஆண்டாள் மதுரை திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தனக்கு மாமான் மகள் என்று அபிமானித்தார். அப்ப பகவத் சம்பந்தம் இருந்ததுன்னா அவர்களே நமக்கு உத்தேசத்தை சொல்லும்படியான பாசுரம் தான் நேற்றைய பாசுரம். மாமான் மகளை என்னும் மாமியரோட எழுப்பீரோ என்னும் பாசுரங்களை பார்த்தோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு மாமாயன் பெண்களை எல்லாம் தன்னுடைய குணசேட்டுதல்களாலே தன் வசப்படுத்தினவன் மாமாயன். மாதவன் ஸ்ரீயப்பதியாக மகாலட்சுமி தாயாரோடு இருக்கின்றபடியினாலே ஸ்ரீயப்பதியாக இருக்கின்றபடியினாலே அவன் ஏகாயன நாராயணன். ஏகாயனன் என்று தனியா இருக்கக்கூடிய ஏகாயன நாராயணன் அல்ல, மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய நாராயணன். அதனாலதான் சிவன் நாராயணன் என்று சொல்லுகின்றோம். அந்த ஸ்ரீ அப்படின்னு சொன்னா அவள் என்ன பண்றா, நமக்கு புருஷகார பூதையாக இருக்கிறாள். புருஷகார பூதைனா நம்ம எல்லாருக்கும் பிறந்ததுலே தொடக்கமா இது வரைக்கும் பாவங்கள்லாம் நிச்சயமா நடந்தது. அதுல ஒன்றும் நான் பாவமே பண்ணலாம் ஆலோசிக்க முடியாது. தெரிந்தும் பண்ணியிருப்போம், தெரியாமலும் பண்ணியிருப்போம், முடிந்து பண்ணியிருப்போம், முடியாமல் பண்ணியிருப்போம், கலக்கத்துல கூட பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாத பல விஷயம். 10 வயசு வரைக்கும் எந்தவும் தெரியாது. 10 வயசு வரைக்கும் தெரிய பாலகனாய் தொழில் செய்திருப்பேன்னு ஆழ்வார் தெரிஞ்சுக்கிறார். சின்னமா இருந்திருப்பேன், எவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டு எனக்கே தெரியாது. சின்ன குழந்தையில போய் ஐயோ பிடிக்கிறது, தட்டாமூச்சி பிடிக்கிறது, பிடிச்சு பிடிக்க ஆரம்பிப்போம்.
பிடிச்சிட்டு அதை ரெக்கையெல்லாம் பிடிச்சி போட்டுருவோம். அது பறக்க முடியாமல் அதெல்லாம் பெரிய பாவம் நமக்கு தெரியாது. சின்ன வயசுல ஏதோ அதெல்லாம் ஏதோ விளையாடணும்னு சொல்லி அதனுடைய வாழ்விலே விளையாடுறது. அது ஒரு ஜீவன், அந்த ஜீவனை வந்து நாம் துன்புறுத்த கூடாதுன்னு தெரியாமல் அவர்கள் பாம்போது பார்த்த உடனே தடியை எடுத்து கொண்டு போய் அதை முடிக்கிறது தான் எல்லாரும். அதை போய் பாம்பே நீ காத்து கதையில போயிடுவாங்க, உங்களோட இடத்துக்கு போயிடுவாங்க. ஆள் சொல்லுது பாம்போன்னு சொல்லி எழுதிய உடனே தடி எடுத்து விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழிச்சு. ஆக இதெல்லாம் நம்ம செய்கிறோம், பாவங்களை பண்ணுது, தெரிஞ்சு பண்ணது தெரியாம. நான் அறிந்து பாம்பு அடிச்சா பாவங்கள் எனக்கு நல்லா தெரியும், நான் அதை பண்ணிட்டு அதை ஒரு இடத்துல பதிச்சுட்டு அது பால் ஊதுறது அதெல்லாம் பண்ணணும். சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும். அப்ப பல பாவங்களை பண்ணிருக்கோம். பிராட்டிக்கு போய் நம்ம பெருமாள்கிட்ட போய் விழுந்து சரணாகி பெருமாளே மோட்சம் போய் எனக்கு ரட்சித்து கொடு அப்படின்னு சொன்னோம்னா பெருமாள் என்ன பார்ப்பா, 2 கண்களாலே பெருமாள் பார்க்கிற போது நல்லது பண்ணது ஒரு கண்ணு இருக்கு, கெட்டது பண்ணது மற்றொரு கண்ணு இருக்கு. இப்படி பார்த்தாங்கன்னா நம்மளை பார்க்கறது இந்த கண்ணு இந்த நல்லது பார்க்கறது கீழாக இருக்கும். பாவத்தை பண்ணது இப்படி இந்த கண்ணால் பார்த்தா நம்ம பார்க்கணும். அவ்வளவு இருக்கு. அப்படின்னா என்ன, நல்லது பண்ணது குறைச்சலா இருக்குது, பாவம் பண்ணது நிறைய. தராசத்தை வச்சோம்னா எங்க கூட இருக்கோ கீழே இருக்குது. பாவம் பண்ணது கண்ணை பார்த்தா கீழே போடும். அதெல்லாம் பார்த்தா உண்மையே இல்லையே, நல்லதே பண்ண மாதிரி தெரியலையே, பாவம் தானே நிறைய பண்ணிருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம பிராட்டி வீடத்துல போய் முதல்ல விழுந்து சேவிச்சோம்னா, சன்னிதிகளில் போனா சேவிக்கிறதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. நாங்க போனோம்னா நேர போய் நம்ம பெரிய பெருமாளை போய் ஸ்ரீரங்கத்துல போய் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை போய் செய்திட்டே போய் சேர்க்க கூடாது. என்ன பண்ணணும், முதல்ல தாயார் சன்னிதிக்கு தான் முதல்ல போகணும். தாயார் அம்பாளுடைய சன்னிதிக்கு முதலிலே செல்ல வேண்டும். அங்க போய் தாயாரிடத்தில் போய் சேவித்து விட்டு அங்கிருந்து அதுக்கப்புறமா பெருமாளுடைய சன்னிதிக்கு போகும். ஏன்னா தாயார் என்பவள் பூஷகார பூதையாக இருக்கிறாள். நம்முடைய குற்றங்களை பாராமல் பகவானிடத்தில் எடுத்து சொல்லுகிறாள், யார் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான், இவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு. தாயார் சொல்லுவாள், இல்லையே வேற பாவமா பண்ணிருக்கான் போலுங்கன்னா என் அடியாரை செய்யா பெரியாளர் பெரியாளர் ஆண்டாளுடைய திருத்தவக்கிறார். அவர் சொல்றார், தம்மடியார் திறக்ககத்து தாமரையாக எழுச்சித உரைக்குவே நம் அடியார் அது செய்தாரே நன்றி செய்தாரே என்ற போதும் சரி இல்லை அவன் பாவம் பண்ணிருக்கானேன்னா இவன் சொன்னா பாவமெல்லாம் அவன் பண்ணலையே அப்படின்னு சிபாரிசு பண்றா தாயா பெருமாள் பாவமே பண்ணலையோ அப்படின்னா இல்ல படுறாங்க. ஒருவேளை என்ற அடியார்கள் அதை பண்ண மாட்டான், பண்ணிருந்தா கூட ஒருவேளை பண்ணிருந்தா கூட செய்தாரே நன்றி செய்தார் என்ற போதும் நல்லதுக்காக ஏதாவது பண்ணிருப்பாங்க தவிர அவன் பாவம்னு பண்ணிருக்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்றான். பெருமாள் செய்தியை கொண்டிருக்கிறது இவன் என்ன பாவம் பண்ணியிருந்தானா முழுது ஆறால் நிறுத்தினா அவர் பார்க்கிறாங்க மகாசுந்தராக பார்த்தா அதெல்லாம் பாடா பாவம் அப்படின்ட்டான். 2வது விருதேவி நாச்சியார கேட்டான், அப்படியா அதெல்லாம் ஒண்ணு செஞ்சதா தெரியலையேன்னா. நீலாதேவி கேட்டா, பாவம் ஒண்ணு இன்னவே இல்லையேன்றான். அப்படின்னா நம்ம வேற எவ்வளவு பரிவு. இந்த பக்தர்களை எல்லாம் ரட்சிக்கப்படும் என்பதற்காக பிராட்டியானவர்கள் புருஷகார பூதியாக இருக்கிறாளே, அந்த புருஷகார பூதியாக இருக்கக்கூடிய விராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவனைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிவிக்கிறது. அந்த ஸ்ரீமன் நாராயணனே ஆனந்த் அவர் அவதரித்து போனதான இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே அவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் ஓட்டியோடு சென்று அந்த எம்பெருமானை ஒழுகிறாள். அதுக்கு கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம். சம்ஸ்லேஷம்னா கண்ணனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தான் இந்த பாசுரத்தாலே 10வது பாசுரத்தாலே சொல்லுகிறார்கள். இந்த பெண் பிள்ளைகள் அவன் சுபாவம் அப்படின்னு கேட்டா எல்லா குழந்தைகளும் கண்ணனை பார்த்தா கலந்தைக்கு ஊடுது. கிட்டன் 8 வயசு வரைக்கும் தான் அவர் கோபத்தில் இருந்தார். 8 வயசு. அந்த 8 வயசுக்குள்ளதான் இவ்வளவு சேட்டுதல்கள் இதெல்லாம் நடந்தது கூட அவ்வளவுதான். நம்ம ஏதோ நினைச்சிருக்கோம் அவர் ஏதோ ரொம்ப வருஷம் பெரியவரா இருக்கா அப்படின்னு. கண்ணன் கோபுரத்தில் திருவாய்ப்பாடியில் இருந்தது 8 திருநட்சத்திரங்கள் தான். கோவர்த்தனத்துல உத்தரவு பண்ணுறது 8வது வயசுல 8 வயசு 7 வயசு அவ்வளவுதான். கோவர்த்தன உத்தரவு அந்த மரம் பெரிய மரம் இருக்கு. இன்னைக்கும் பரிக்கிரமா என்று மலையை சுற்றி வருகிறார்கள். கோவர்த்தனம் என்னும் கொச்சக்குடையே, கோவர்த்தனம் என்னும் கொச்சக்குடையேன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனமே பாட்டே பாடுத்தார் அந்த கோவர்த்தன மலையை வச்சு. அது மாதிரி அந்த இடத்துல இருந்ததே 8 வயது திருநட்சத்திரம் தான். அவர் பண்ண காரியங்கள் கூட
அது சாமானியமான காரியங்களே மலையை தூக்க முடியுமா? மலையை தன்னுடைய சுட்டு விரலாலே எம்பெருமானுக்காக மலையை தூக்கி நிறுத்துகிறான். இது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? தெரியாது. எம்பெருமான் செய்தானேன்னா அவன் சர்வேஸ்வரனையான பீடலைக்கு வந்தபடினாலே இத்தனை காரியங்களையும் பண்ண முடிந்தது. ஏன்? பாரத யுத்தத்திலே அவர்களுக்கு இருந்து 7 சைன்யம் தான். பாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய போர் படைன்னு சொன்னா 7 சைன்யம் இருக்குது. அவர்களிடத்திலே 11 சைன்யம் இருக்குது. இரவு பகலாக்க முடியுமா? ஒரு நாளே அவன் அஸ்தமனம் பண்றதுக்காக தன்னுடைய சக்கரத்தை ஏறித்தாலும் ஆழியை மறைத்தான். சாயரட்சை. ஏன்னா இங்க நடந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டைன்னு சொன்னா பகல மட்டும்தான். கால சூரிய உதயம், சாயந்தரம் சூரிய அஸ்தமனம், இதுக்கு நடுவில் தான் சண்டை. ஆனால் ராமராமன் யுத்தம் என்று அவர்களுக்கு நடந்தது இரவில் நடந்தது. ஏன்? ராட்சசனாக இருந்து அப்படின்னாங்க அங்க நடந்தது. ஆனா இங்கே பகல்ல மட்டும்தான். அதுதான் யுத்தத்துக்கே தர்ம யுத்தம் என்று பேரும். தர்மத்தோடு அவர்கள் சண்டை போட்டார்கள். புறமுது காட்டினா அவன் போய் அடிக்க மாட்டான், அது பண்ண மாட்டான். நெஞ்சுக்கு அவன் வாங்குறான்னா அந்த விழுப்பு கூட நேரமா பின்னாடி பண்றதுன்னா ஒன்னும் இவன் பயந்து ஓடாதான், இன்னொன்னு அடிச்சவனை கூட சந்தேகப்படும். ஏன்னா புறமுதுகாய் ஓடுறவங்க போய் அடிச்சாங்க பழி வரக்கூடாது. இவ்வளவு தூரம் இருக்கு. இவ்வளவு அசகாயமான காரியங்களை இருந்தால் எம்பெருமான் அனாயாசமாக செய்து முடித்தான்னு சொல்லப்படுவதுதான் அந்த அவதாரத்திலே எம்பெருமான் இத்தனை சேட்டைகள்லாம் பண்ணா. இவ்வளவு பண்ணிட்டு பெருமாள் தான் தன்னுடைய சோதிக்கு திரும்ப புறப்பட்டான். ஏன்னா யாதவர்களும் எல்லாம் கடைசியா முடிச்சு. ஏன்னா மதுபாலங்கள் எல்லாரும் அவர்களுக்கு கண்ணனே தன்னுடைய குலத்திலே பிறந்தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்தது. அதனாலே எல்லாம் சிவன் பாகவதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்ப கடைசியில தான் பெருமாள் பிராபாச கஷேத்திரம்னு ஒரு இடம். பிராபாச கஷேத்திரம்னு மேற்கு கடற்கர ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சோமநாத்னு சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது சோமநாத்துக்கு அருகிலே பிராபாச கஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இன்று உள்ளது. அந்த இடத்திலே பெருமாள் போய் உட்கார அவருக்கு ஒரு வேடனான தன்னுடைய அம்புனால காலில் விட்டது. இந்த காலில் அம்புபட்டா யாராலும் புறப்பட்டு வரலன்னா பெருமாள் தன்னுடைய சக்தி சக்கரங்கள் முதல்ல புறப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய தான் இருந்ததான தேர் புறப்பட்டது. மேல என்ன புறப்பட்டு போகுது? தாருகன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தேரோட்டி. தாருகன் அவருக்கு தேரோட்டினவர் இருந்தார். அவர் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். சங்கு சக்கரங்கள்லாம் இருக்காது, அந்த எப்படி மேல புறப்பட்டு போகுமா தெரியலையே. அது தேர் வேற புறப்படுது, மேலே புறப்பட்டு போகுமா? ஆச்சரியப்பட்டார். தாருகா, இந்த ஆச்சரியமான சேட்டுகளை நீ பார்த்தாய், உமக்கு நாம் நல்ல கதியை கொடுக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி போய் நீ பலராமனிடத்திலும் ருக்மிணியிடத்திலும் சஞ்சமாமனிடத்திலும் சொல்லு, இன்னைக்கு ராத்திரி பாரதியை தண்ணீரில் மூழ்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டு சென்றான். இதைத்தான் ஆழ்வார் ஒரு பாசத்தில் ஆச்சரியமா செய்கிறார். சாது சனத்தை நெறியும் கஞ்சனை வஞ்சிப்பதற்கு ஆதியும் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார். எப்படி சொல்றார்? சாது சனத்தை நெறியும் கஞ்சனை வஞ்சிப்பதற்கு. கஞ்சன் அவன் சாது சனங்களை எல்லாரும் ரொம்ப இம்சப்பட்டு சாது சனத்தை நலியும் கஞ்சனை வஞ்சிப்பதற்கு ஆதி அழகான சோதி குருவை அங்கு வைத்தான், இங்கு பிறந்தான், அவதாரம் பண்ணினான். அவன் அவதாரம் பண்ணினதனுடைய பிரயோஜனம் வெளியே பார்த்தோம். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லுகிறது. எம்பெருமான் தான் சோதி வாய்க்கிறது உபதேசம் பண்ணினதான பகவத்கீதை. அந்த பகவத்கீதையிலே சொல்றான், சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், துட்டர்களை நிரசனம் பண்ண வேண்டும், தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும். எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு ரகசியமே இதுதான். இதை பண்ணா அந்த கிருஷ்ணாவதாரத்திலே தான் நோன்பு நோக்காள் ஆண்டாள். இந்த பெண்பிள்ள ஆளுனா கண்ணனை பெருமான் வீட்டுக்கும் இந்த பெண்பிள்ள வீட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சொல்லுதான். மற்ற பெண் குழந்தைகள் எல்லாம் கண்ணனை பார்த்தா ஊழு குலதிரிக்க விடுது. மற்ற பெண் குழந்தைகள்லாம் இந்த கண்ணனை பார்த்தா கண்ணனுடைய சேட்டைகள் பண்றதெல்லாம் பார்த்தா எல்லா பெண் குழந்தைகளும் ஊழுது கலதறிக்க விடுது. என்ன சில பிள்ளைகள்லாம் ரொம்ப துட்டனா இருக்கும். சின்ன குழந்தைய தெளிவாளா இருந்து துட்டனா இருந்தா நல்லது. சின்ன குழந்தையா இருக்கும்போது சேட்டை பண்ணும்போது சடை விடுறது, பிரித்து விடுறது, ஏதாவது பண்றது, இந்த மாதிரி பயப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணும். அது மாதிரி பெருமாள் இந்த குழந்தைகள் எல்லாம் கண்ணன் பண்ற சேட்டைகள்லாம் ரொம்ப துட்டமா பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பண்ணா பெண் குழந்தைகள் கொஞ்சம் சுபாவம் கொஞ்சம் பயங்கர சுகமாக இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாம் நல்லது தண்ணி எல்லாம் ஓடும்.
ஆனா கண்ணன் ஒரு குழந்தைய பார்த்தா மற்ற பெண் குழந்தைகள் எல்லாம் கண்ணனை பார்த்தா எப்படி தலதிரிக்க விடுகிறதோ அதே போல ஒரு பெண் குழந்தை இருக்காளா, அந்த பெண் குழந்தைய பார்த்தா கண்ணனுக்கு தெரிய முடியும். அப்படின்னா எப்படி அந்த பெண் பிள்ளை கண்ணனை விட இன்னும் சுட்டியா ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அந்த பெண் பிள்ளை கண்ணன் இது அந்த புண்ணு வரான்னு சொன்னா கண்ணன் தண்ணி தண்ணி ஓடுறான், பதவிக்கு ஓடுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அது ஒரு சுபாவத்தை சொல்றான். உபனிஷத்து வாக்கியத்தை இந்த இடத்துல ஒரு உதாரணம் பண்றா. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாதன ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்றான். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் யார் ஒருத்தன் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் உபாயமாக இருக்கக்கூடிய, சர்வசக்தி படைத்ததாக இருக்கக்கூடிய, அகிலகாரண அற்புதகாரண நிஷ்காரணமாக இருக்கக்கூடிய, சர்வத்துக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே இசையாத ஒரு நம்பிக்கை உள்ளதோ அவன் உலகத்திலே எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான்னு சொல்லிதான் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசன. அப்படின்னா பகவானுடைய கல்யாண குணம், பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்கள் அதோட அளவு என்ன அப்படின்னு சாஸ்திரம் புறப்பட சென்றதான். அதை போய் பார்க்க வேண்டிய அளவு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு பார்த்தா மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத தொலைவிலே எம்பெருமானுடைய அனர்த்தமான கல்யாண குணங்கள் உள்ளது அப்படின்னு ஓய்வு சாஸ்திரங்கள்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களில் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட். ஏதாவது ஒண்ணுன்னா தூரம் கிலோமீட்டர் சொல்றோம், இல்லைன்னா மைல் சொல்றோம், இத்தனை மீட்டர்னு சொல்றோம். துணியில் எடுத்துட்டு சொன்னா இது 9 அஞ்சு சொல்றோம், 10 6 சொல்றோம், இல்லை 8 4 சொல்றோம். இதெல்லாம் அளவு இருக்கோ. 9 கஜம்னா அது தனியானது, 8 கஜம் சொன்னா அது தனியானது. இதெல்லாம் இருக்கோ. அது மாதிரி பகவானுடைய அளவு கல்யாண குணத்தை எப்படி அளக்கலாம்? ஏதாவது 100 கோல் போட்டு அளக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, அழி போடலாமா, மழை போடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடியவன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் மேலே யார் ஒருத்தனுக்கு விசுவாசம் உள்ளது. இந்த விசுவாசம் இந்த சரணாகதி பெருமாளுக்கு சரணாகதி பண்ணுறோம்னா இந்த சரணாகதிக்கு ஒரு 6 விதமான விஷயங்களை அதுக்கு உதாரணமா சொல்றான். உதாரணம் இல்லை, அதுதான் இந்த ஸ்கேல் இருக்கணும். இது இருந்தால் தான் ஒரு சரணாகதன்யனே அவனை கொள்ள வேண்டும். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், எல்லாவற்றையும் என்னால் முடியும் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்த்தனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. இந்த சரணாகதிக்கு 6 விதமான இந்த அடையாளங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல சொல்றாங்க ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். பகவான் என்ன செய்தால் இவன் நல்லது செய்யறான்னு நினைப்பாரோ அதை மட்டும் பெருமானுக்கு பிடித்தவற்றை செய்யும். பெருமானுக்கு என்ன பிடிச்சிருக்கும்? பகவத் என்பது, அன்னதானம் பண்ணுவது, உண்மை பேசுவது, சத்தியம் பேசுவது, தர்மத்திலேயே நடப்பது, இதெல்லாம் பெருமானுக்கு பிடிக்கும். அப்ப ஆனுகூல்ய சங்கல்பம்னா பகவானுக்கு பிடித்ததை வந்து நம்ம செய்ய வேண்டும். முதல்ல பிராதிகூல்ய வர்ஜனம். பிராதிகூலம்னா பிரதிகூலம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்மால ஒத்தாசை பண்ண பிள்ளைங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து பார்க்கணும், அதுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. அப்ப ஒரு கெட்டது செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நல்லது செய்யலாம் பரவாயில்ல, கெட்டது செய்யாமல். அப்ப பிராதிகூல்ய வர்ஜனம், பிரதிகூலம் பண்ணுவது கூடாது. அது 2வது. 3வது ரக்ஷிஷி விஸ்வாசா. பகவான் என்னை ரட்சிப்பான்ங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் ரக்ஷிஷி விஸ்வாசம். அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களில் ஒரு ஸ்திதியாக இருக்கக்கூடிய சரத்தர் அதைத்தான் சொல்றான். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பக்தன் இருக்கான்னா அந்த பக்தன் எதுக்குமே பயப்பட மாட்டான். அந்த மாதிரி இந்த பெண்ணோட தான் வேணும். 3 விஷயம் சொல்லிட்டேன். அப்ப ரட்சிஷி விஸ்வாசா கோபுரத்த வரணத்ததா. என்னால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியாது, எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் பண்ண முடியும். பகவான் இருக்கு, நமக்கு ஒரு இவ்வளவுதான் நம்மளுடைய லிமிடேஷன். இதுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியும். அது மேல எல்லாம் அவன் தான் பார்த்து மருத்துவர்கள் எல்லாம் எவ்வளவு வியாதிதான் போட்டு எல்லாம் பண்ணுவான், அறுவை சிகிச்சை எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா சொல்லுவான், இனிமே நாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், இனிமே அவன் அப்படின்னு மேல காமிக்குவோம். இப்ப மேல காமிச்சா பரவாயில்ல, பெருமாள் தான் பண்றதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கோபுரத்த வருணத்தை தான் கார்பண்யம். கார்பண்யங்கிறது கையாளாகாத தன்மை.
என்னுடைய காரணம்னா அவருடைய திருவிழிகளிலே என்னுடைய பூரா எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டேன். என்னால் முடியாதுங்கிறத சொல்லிக்கிறது தான் கை முதல் இல்லாமைன்னு சொன்னா அதுதான் காரணம் என்று பேரு. அதுக்கப்புறம் ஆத்ம நிச்சயம், இந்த ஆத்மாவை பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு இந்த ஆத்மா சமர்ப்பிக்க வேண்டும். என்னாலும் செய்ய முடியாத காரியம் அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதைத்தான் இந்த 6 விஷயங்களை தான் ஒரு சரணாகதிக்கு அழகாக சொல்லுகிறார்கள். அப்படி இந்த பிள்ளைல பகவானிடத்தில் அத்தனதோ ஒரு விசுவாசம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஆனந்தம் பிரம்மனோதித்வான் உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. அந்த மாதிரி பெருமாளே என்ன செய்து அந்த கண்ணனே வந்து பிறந்தார். அந்த கண்ணனை ஓடும்படியாக செய்யக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கிறதுதான் அம்மனாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாசனம் நோத்து சிவத்து போகுகின்ற அம்மனாய் மாத்தவந்தாரோ சந்திரபாலா நாத்தத்துராய் நாராயணன் நம்மால் ஓத்த பரதர் புண்ணியனா கண்டருளால் கூட்டத்தின் வாய்ந்த உபகரணம் தோத்து உனக்கே விரும்பியில் நான் வந்தார் ஆத்த அனந்தருடையாய் பெருங்கலனே தேட்சமாய் வந்து திற ஏதோ நம்பாமாய் சொல்லி பிடித்தது. அதுதான் சித்த சாதனை. எனக்கு பாசுரத்தினுடைய சாராம்சம் தான் சித்த சாதனை அப்படின்னு சொல்றான். சித்தம், சித்த உபாயம். சித்த உபாயம்னா பகவானுடைய திருவுள்ளத்திலே ஏற்படக்கூடிய முக மலர்ச்சி. அதுதான் நமக்கு உத்தேசம். பெருமாள் நம்ம எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு எல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு உச்சம். அவர் யோசனை பண்ணுவார், கொடுத்தது பூரா இதை வந்து உன் கையால வந்து என்னுடைய திருப்பியில சமர்ப்பிக்கணும்னு நான் உடனே இந்த லோகத்தை படைச்சிருக்கேன். அதை விட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தன்வாக கொடுப்பீங்க அப்படின்னு பெருமாளுக்கு கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும். ஆனால் சந்தோஷப்படுகிறார். இல்லைன்னு சொல்லல, நான் பண்றா இவனால இவன் பண்ண முடியுமா, இவனால எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு பேசிட்டே இருக்கும். பெரியாழ்வாசன் பார்த்த ஞாபகம். பெரியாழ்வாசனா காத்த நிர்ணயம் பண்ணவனுக்கு கீழே ஒரு விண்ணப்பம் வல்லபதேவனுடைய பாண்டியவனுடைய அரசரையே காத்தம் யாருக்கு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். மதுரைக்கு வந்து அசோகத்திலிருந்து. அப்ப பெருமாள் கடந்து தோச்சி நீ என்ன பண்ண போற, நீதான் வந்து நிர்ணயம் பண்ணணும், நீதான் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையே தெரியாதே பெரியாழ்வார் சொன்னான். எனக்கு உண்மையே தெரியாதேங்கிற வார்த்தையை சொன்னான். எனக்கு புஷ்பம் மட்டும்தானே காட்ட தெரியும்னு சொன்னான். எனக்கு உண்மையே தெரியாது, எனக்கு வேறெல்லாம் ரொம்ப தெரியாது, சுமாராக தான் தெரியும். அதே போல விகாச புராணங்கள்லாம் ரொம்ப தெரியாது, சுமாராக தான் தெரியும். உங்களுடைய பக்தியால பெருமாளுக்கு புஷ்பம் மட்டும்தான் கட்ட தெரியும். என்ன சொன்னா, புஷ்பம் மட்டும்தான் கட்டி உனக்கு சாத்த தெரியும்னு சொன்னா, அது பெருமாள் கேட்டா புஷ்பம் மட்டும் நீரா பண்ணிடுவீரோ அப்படின்னு கேட்டாங்க. புஷ்ப கட்டம் மட்டும் நீரா கட்டுவீரா அப்படின்னா, புஷ்பம் கட்டத்துக்கு கை 2 மரமே எடுக்கணும், அந்த நாரை எடுக்கணும், அதை நல்லா ஈரத்தில் போட்டு நல்லா கிழிக்கணும், மெலிசா கிழிச்சு அதை சரி பண்ணி வச்சுக்கணும். இந்த புஷ்பத்தை எடுக்கணும், இங்க 2 எடுக்கணும், 2 மாற்றி இருக்கணும், அதை எடுத்து ஒரு சுருப்பு போடணும். இதெல்லாம் ஓடுறதுக்கு கை வளர்க்க நம்ம இதை பண்ணிட்டே இருக்கும்போது ஷாக்குன்னு இழுத்துக்குன்னா எப்படி கட்டுறது, கட்ட முடியாது. அப்ப அடுத்த நேரம் ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார், மின்னின் நிலையில மண்ணுயிராக்குகள் என்னுமிடத்திலே உள்ளுமின்னீரே, மின்னின் நிலையில மண்ணுயிராக்குகள். இந்த மனுஷர்கள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்வு எத்தனை குறைவான குறியது தெரியுமா? மின்னின் நிலையில மின்னல போலே குறைந்தனான வாழ்க்கைன்னு சொன்னான். சுவாமி மின்னல் உதாரணம் சொல்லியிருக்காருன்னா, மின்னலாவது படிச்சு இங்க விட்டோம் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா அதை விட குறைவானது மனுஷனுடைய வாழ்க்கை. மின்னின் நிலையில மண் உயிராக்கைகள். இந்த உயிர் வாழக்கூடியதான தன்மை எத்தனை நாளைக்குன்னா மின்னலை காட்டிலும் குறைந்தது அப்படின்னு சொன்னா, அந்த மின்னலே ஒரு வசதி. நம்மளை விட மின்னல் பார்த்தா நமக்கு தெரியும், இந்த மின்னல் மேல இருக்கு, அது கூட வசதினா. இன்னொன்னு அதோட ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து இன்னும் கூட நம்மளோட லைஃப்னு சொன்னா ரொம்ப குறைச்சல். அதுக்குள்ள இவருமான நாம் பாசனம் பண்ணவனும் அவனை போய் சேரவனும் ஆசைப்படலையோ. அதுதான் சித்த சாதனை. பகவானுடைய திருவுள்ளத்துல என்ன ஏற்பட்டு நம்மளை பார்த்து பெருமாளுக்கு நம்மளை பார்த்து அவன் முகப்ப வேண்டும். இப்ப வாத்தியார் நம்ம ஒரு வேடிக்கை போய் சொல்ல முடியாது. அப்படியா பிரதானமந்திரியா ஜனாதிபதியா அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒண்ணு தெரியுமா அப்படி கேட்டோம்னா ஆளுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் நேரடியா பார்த்தோம்னா பகவானுக்கு என்ன தெரியும், எனக்கு பகவான் தெரியும், அவருக்கு என்ன தெரியுமே நிச்சயமா தெரியும். ஆனால் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே அவனுக்கு தெரிய வேண்டும், ஒரு பக்தன் என்கிற வழியிலே அவனுக்கு தெரிய வேண்டும். அப்பதான் பெரியாழ்வார் சொன்னார்,
என்னால ஒண்ணு முடியாது, புஷ்பம் தானே கட்ட தெரியும்னு சொல்லிட்டாங்க. சாதாரணமா சொல்லிட்டாங்க. அது பெருமாள் கேட்டா, புஷ்பம் மட்டும் நீரா கட்டுறதா உங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டா, புஷ்பம் கட்டுற வரைக்கும் கை ஒழுங்கா உடனே இப்ப சொல்லி முடிக்கணும், சொல்றது வந்திருக்கோம், இப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்கோம், 7:15 ஆரம்பிச்சு 8:30 முடிச்சுடணும்னு சொல்லிருக்கோம். நடுவுல ஏதாவது வந்துருக்குன்னா எப்படி சொல்ல முடியும்? நாக்கு எழுதுக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய நாம பண்ணக்கூடிய அளவில் இல்லையே அது. ஆக எம்பெருமான பத்தி சொல்லுகிறோமே என்று சொன்னார், அதுவும் அவனது என்னவா? அதனால அதான் சித்த உபாதானம்னு சொல்லுவா, சித்தோபாயம்னு சொல்லுவா. சித்த உபாய ஸ்வீகாரம். நான் போய் ஒன்றை ரட்சித்து கொடுக்கிறேன்றது முடியாது. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மண்புழு ஒரு சிங்கம், 2 மலை முகடு, பெரிய மலை அதோட பாதாளம். நீங்க திருவேங்கடமலைக்கு போனாலோ இல்லை இங்கேயே சேவராயன் மலை தொடர்லாம் இருக்கு, பெரிய பெரிய மலை முகடுகள்லாம் இருக்கு. அங்க போனாலோ இந்த பக்கம் ஒரு மலை முகடு இருக்கும், அந்த நலமலா மலை தொடர்லாம் பெரிய பெரிய மலையா போலும். அதோட பாதாளம் அகோபலம் ஒரு கஷேத்திரம். இந்த அகோபலம் நவநரசிம்மர் கஷேத்திரம் போலியோ அதெல்லாம் போனோம்னா பெரிய உக்கிரத்துல இருக்கா, பெரிய நரசிம்மர் உக்கிர நரசிம்மர் இருக்கா. அங்க போட்டு கீழே பார்த்தோம்னா அது கீழே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னான்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றது இல்லை. அதனால அவ்வளவு வருஷத்துல இருக்கு. இங்கிருந்து இங்க போகணும்னா இப்படி கால வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த மண்புழு சிங்கம் பேசி, இந்த மண்புழு என்ன சொல்லுது, நான் அந்த பக்கம் மலை முகட்டுக்கு போறதா இருக்கேன் அப்படின்னு இந்த சிங்கத்தை பார்த்து சொல்லுது. அந்த பக்கம் மலை முகட்டு நடுவில் இடவெளி இருக்கு, மலை முகட்டுக்கு போயிடலாம், இன்னைக்கு சாயந்தரம் கூட போயிடுவேன் அப்படின்னு இந்த மண்புழு சொல்லுது. சிங்கம் பார்த்தது அது ஒரு மாதிரி செஞ்சு, அது சிங்கமே செய்ய தெரியாது, கட்சிக்கு தான் தெரியும். அது ஒரு மாதிரி கேவலமா பார்த்தது. நீ அவங்க மண்புழு ஒரு நாளை கூட நீ ஊந்து போனேன்னா 4 அடி போக முடியும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன நீ அந்த மலைமுகட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லு. அப்ப சொல்லுது போயிடுவேன் அப்படின்னு. இது இப்படியே சொல்லிட்டே இருந்தது. சிங்கம் இந்த மலைமுகட்டிலிருந்து அந்த முகட்டுக்கு போவதற்காக தன்னுடைய கால் முன்னங்கால் முன்னாடி அப்படி வச்சுட்டு, இந்த பின்னங்கால் அப்படி வச்சுட்டு, அண்ணா அப்படி நீட்டி முடக்கி சோப்பை முறிச்சு இதை பண்ணிட்டு சித்தமா அக்கறைக்கு தாவ போகுது. என்ன சிங்க தாவ முடியும்? அது தாவர போது காலடியிலேருந்து அதோட நிலத்துக்கு இருக்கிற விரலுக்கு இது போயிடுது. போன உடனே இங்கேருந்து அந்த பக்கம் போச்சு, போய் அந்த பக்கம் சிரிக்குது, காலெல்லாம் அப்படி ஆட்டிது, கீழே மண் விழுகுது. நான் வருவேன்னு சொன்னேன், வந்துட்டேன் இல்லையா அப்படின்னு. அது பார்த்து எழுது என் காலுக்குள்ள எடுக்கல வந்து நான் போவேன்னு தான் சொன்னேன். நான் உன் காலில் உட்கார்ந்து வருவேங்கிறதுலாம் நான் சொல்லவே இல்லையோ. மண்புழுவானது தன்னால் ஊர்ந்து போனா முடியாது, அதான் சொல்லுவாங்க, தன்னால் முடியாதே தவிர எம்பெருமானவன் நம்மை கூட்டி கொண்டு சென்னா நிச்சயமா முடியலையோ. அதைத்தான் தெரியும், நம்மால முடியும், நம்மால செய்து முடிக்க முடியுங்கிற காரியம் ஏதாவது நடக்க முடியாது. அதான் சித்த உபாயம், எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு நடக்கும். அதைத்தான் சொல்றாங்க, நம்மளுடைய சுபாவத்தை பார்த்தா, சொரூபத்தை பார்த்தா, என்னுடைய சொரூபத்தை பார்த்தா பிராப்தியே கிடையாது. என்னோட சொரூபம் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கே தெரியும். நம்ம ஒவ்வொருத்தரையும் பெருமாள் முன்னாடி எல்லாரும் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னு எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம தான் அடுத்த நாள் அவளை பார்க்கவே மாட்டாங்க, ஊர் விட்டே கிளம்பி போயிடும். அப்ப அப்படிதான் இருக்கும். நம்முடைய சொரூபத்தை பார்த்தா அது கிடைப்பதற்கு பிராப்தி. சரி, எம்பெருமானுடைய சொரூபத்தை பார்த்தால் அவன் எவ்வளவு உயர்ந்தவன். அந்த எம்பெருமானுடைய சொரூபத்தை பார்த்தால் நிச்சயமா நமக்கு கொடுப்பாராங்கிறது சந்தேகம். ஆனா இது ரெண்டுமே தேவையில்லை. நம்மளா முயற்சி பண்ண முடியாது, அவனா கொடுத்துட்டா. அப்ப அந்த அவனா கொடுக்குது அப்படிங்கிறதுதான் சித்த சாதனை. அதுதான் சித்த உபாயம் அப்படின்னு. அந்த சித்தோபாயத்தை பற்றி சொல்றதான பாசுரம் தான் செய்த வேண்டியர் மையத்தேவராய் ஸ்ரீவரமங்கலர் கைத்தொடர்ந்தாய் நானும் கண்டேனேன்னு ஸ்ரீவரமங்கலர் நோத்த நோன்பிலேருந்து திருவாய்மொழியில 5வது 7வது திருவாய்மொழியிலே ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரம் செய்த வேண்டியர் மையத்தேவராய் ஸ்ரீவரமங்கலர். அந்த இடத்துல ஸ்ரீவரமங்கலர் பெருமாள் எப்படி இருக்காரோ, ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்காரு. பெருமாள் ஒரு காலை மடித்து வைத்துக் கொண்டு ஒரு திருவடியின் கீழே தொகைவிட்டதோடு கீழே உதவியின் அச்சியாரோடு எழுந்து இருக்கக்கூடிய இடம் பெருமானுடைய முகோல்லாசம், அவனுடைய முகம் மலர்ச்சி சொல்லி அதுதான் முக்கியம். அதைத்தான் சொல்ல வருது. சித்த உபாய ஸ்வீகாரமாக இருக்கக்கூடிய விஷயமே அதுவே நமக்கு உகந்ததுங்கிறதான் சொல்றார். நோற்று சிவர்க்கம் ஒன்றுனாய், நோற்று சிவர்க்கம். இவ என்ன பண்றா, தான் ஒரு விஷயமா நோன்பு அப்படின்னா நோக்கிறது. நான் நோக்கிறது எதுக்காக
அப்படின்னா பெருமாளை போய் சேரணும்னு சொல்லக்கூடாது. அதுதான் இவ்வளவு நேரம் சொல்றது எதுக்காகனா, நோற்றுனா நான் ஒரு விஷயத்தை பண்ணி எம்பெருமானை போய் சேருகிறேங்கிறது காரணம் அல்ல, அவனுடைய முகம் மலர வேண்டும், அதுக்காக பண்றேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவனுடைய சௌகரியம் எப்படியோ அது அப்படிங்கிறது விட்டுணும் இல்லையோ. தான் நோற்று என்றால் ஒரு விஷயத்தை செய்வதாக நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய். சுவர்க்கம் சுவர்க்கம் சொல்றாங்க இடத்துல, சுவர்க்கம்னா இங்கே மூணாவது வரும், அதை பத்தி இங்க சொல்லல. சுவர்க்கம் என்று சொன்னால் எம்பெருமான போய் அடைவதையே அதுவே உயர்ந்த விஷயமா. சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். ஏன்னா கண்ணனே சுவர்க்கம், அவன் தான் கிருஷ்ணன் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமானே தான் சுவர்க்கமாக கொள்ளப்படுகிறான். சரி, நோத்து சுவர்க்கம் புகுகின்ற. புகுகின்றனா ஒரு விஷயம், ஒரு குழாயிலிருந்து ஜலத்தை திறந்துட்டோம்னா செதற அடிக்கி இப்படி போடும். குழாய் திறந்துட்டோம்னா செதறும், ஜலம்னா செதறும். இதே எண்ணெய் குழாயில் விசிறி வராது, அப்படியே நேரம். அப்ப அவிச்சின்னமாக இருக்கக்கூடிய எண்ணம். அவிச்சின்னம்னா ஒரு குழப்பம் இல்லாம ஒரு நேரடியா ஒரு அப்படி மன தெளிவோடு பண்ணக்கூடிய காரியத்துக்கு தான் அதைத்தான் புகுதுங்க. நம்ம பண்ற ஒரு காரியம் பண்ணா சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய பக்தி எப்படி இருக்கணும், அப்படியே எண்ணெய் ஒழுங்கு போதே இருக்க முடியும். அப்படி பண்ணுகிறதான நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அழகியவளா இருக்கு இந்த கோஷ்டியிலேயே ரொம்ப அழகியாளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே நோத்து சுவர்க்கம் புகுகின்றவனாய். சரி, அடுத்து சொன்னா மாற்றமும் தாராரோ மகந்தரவாத. மாற்றமும் தாராரோ, நீ கண்ணு மேல என்ன வச்சிருக்கானா பின்னாடி சொல்லப்படுற மாற்றக்கூடாய் அப்படின்னு சொல்லப்படுறான். ஏன்னா உள்ளுக்குள்ள கண்ணன் இருப்பதாக இந்த கோட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் நினைச்சிருக்கா. பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கான், இவ பகவானோட கிருஷ்ணானுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாள், அதனாலதான் இவங்க உள்ளே உட்கார்ந்து அப்படியே வர மாட்டேங்கிறா அப்படின்னு இவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவ சொல்றா, நீ கண்ணனோட பேசிட்டு இருக்குப்போ எங்களோட எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போறாதா. இப்ப நீ அவளோட சில பேர் சொல்ல முடியும், நீங்க அவள்கிட்டே போய் பேசிட்டு எங்கள்கிட்ட அப்பப்போ வந்து பேசினா ஆளாதா அப்படின்னு நம்மளே சொல்ல முடியும். அது மாதிரி எல்லா அந்த கண்ணன் பெருமான் கூடவே நீ அனுபவத்தை கொண்டிருக்கிறாயே, எங்களுக்கு வாயால பேசக்கூடாதா. அதான் மாற்றம் தாராரோ, நீ அந்த வாய் பேச்சு கூட பேசக்கூடாதா. ஏன்னா பகவான பத்தினதான பேச்சுக்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், இது சொன்ன உடனே நீங்க என்ன அங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல கேட்கிறேன்னா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு நம்ம நல்ல பல பேர் பேசிக்கிறோமா இல்லையா. இங்க கேட்கிறத யாரு வர முடியவில்லையோ அவர் இடத்துல போய் பேசுற போது அதைத்தான் சொல்றார் கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லுகிற போது, மச்சித்தாரா மகத பிராணாஹா போதயந்த பரஸ்பரம் கதகந்தஸ்ய மாம்பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச ஒரு ஸ்லோகம் சொல்றார். மச்சித்தா மத்கத பிராணாஹா போதயந்த பரஸ்பரம். மச்சித்தா அப்படின்னா சித்தம் என்னிடத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அதுதான் மனத்தெளிவு. எம்பெருமானுடைய கல்யாண குணத்திலும் அவன் நம்மை ரட்சிப்பான்கிற அந்த ரட்சக சுபாவனையிலும் நம்முடைய மனது கொஞ்சம் கூட அப்படி சிதறாமல் எண்ணெய் ஒழுங்கு போலே தெளிவாக. அதைத்தான் சொல்றான், மச்சித்தா என் பக்கத்திலே அவனுடைய பக்தி எப்பொழுதுமாக திளைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். மச்சித்தா மத்கத பிராணா, என்னை விட்டு பிரிந்தார். பெருமாள் கோயிலுக்கு போல இந்த சன்னிதிக்கு போல பெருமாளை செய்கிறேன்னா நான் என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லணும். நான் கோவிலுக்கு போலன்னா நான் சாப்பிடவே இல்லைன்னா, நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலன்னா சாப்பிடவே இல்லைன்னா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம். அப்ப இங்கு போகவில்லை என்றால் என்னால் தரிக்க ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுதான் மத்கத பிராணா. இந்த காரியத்தை எவ்வளவாக நான் சிந்தனை பண்ணவில்லை என்றால் என்னால் பிராணனை தரிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பக்தன், பக்தனுடைய அடையாளம் சொல்லியிருக்கார். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம். என்னை பத்தி இந்த பகவானுடைய கதைகளை பத்தி ஒரு பக்தன் இன்னொரு பக்தனுக்கு சொல்ல வேண்டும், இந்த பக்தன் மற்றொருவனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரஸ்பர பாஷனை, பரஸ்பர பாஷனை ஒவ்வொருத்தர் இவர் அவருக்கு சொல்லணும், அவர் இவருக்கு சொல்லணும்னா அதான் போதயந்த பரஸ்பரம் சொல்லணும். பரஸ்பரம் நம்ம ஒத்து போட்டுதான் பரவாயில்லை அப்படின்னு ஒரு பேச சொல்ல முடியும். பரஸ்பர மனது ஒத்து போகிறது, பரஸ்பரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதான் போதயந்த பரஸ்பரம். பக்தர்கள்னு சொன்னா கதையை பத்தி சொல்லணும். இப்ப அடியனுக்கு வராக புராணம் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கணும், உங்களுக்கு ஸ்ரீ பிட்டாவதாரம் பத்தி தெரியும்னு வச்சுக்கணும். இப்ப அடிக்கு தெரியுது ஒன்னே ஒன்றுதான் பராவதாரம், உங்களுக்கு தெரியுது பிட்டாவதாரம். இப்ப நீங்க என்னிடத்துல இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொன்னேன்னா அடிக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் ஏற்கனவே வர அவதாரம் தெரியும், இப்ப
இப்ப கிட்ட அவதாரம் தெரியும். அப்ப வராக அவதாரம் கிட்ட அவதாரம் சொல்லி ரெண்டு தெரியும். இப்ப அடிய வந்து வராக அவதாரம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவருக்கு ரெண்டு தெரியும். அப்ப போதையந்த பரஸ்பரம் இருந்தால் நமக்கு தான் லாபமே தவிர எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் லாபமாக நமக்கு போகிறது. அதைத்தான் சொன்னா மாற்றம் தாராளோ சந்திரபாதா அவரிடத்தில் அறுபது பெற்றுக்கு எங்களுக்கு வாய்வாக பேசாத பேசக்கூடாதா மாற்றம் உண்டாராதோ வாசத்திரவாதா கதவை திறக்காம இருக்கு. அவளை என்ன நினைச்சிருக்காங்க வெளியில இருக்குப்பா கண்ணு உள்ளுக்குள்ள இருக்கான்னு நினைச்சிருக்கா. அதனால வாசத்திரவாதா திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு கதவு வேற திறக்கணுமா? அவன் சர்வவியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறோமோ அவருக்கு கதவு திறந்தா தான் உள்ள போனா சாவி போட்டா தான் உள்ள போனா. சில பேர் சொல்றாங்க இந்த கள்ளர்கள் எல்லாம் சாவியோ மாட்டா எங்களுக்கு தான் ஏதோ ஒரு ரெண்டு குச்சி இருந்தா போடுவோம் அதை வச்சே நாங்கள் திறந்துருவோம் அப்படின்னு சாமர்த்தியமா சொல்லுவா. நம்மளை விட சாமர்த்தியமா இருப்பாவா? ஏன்னா நமக்கு கூட்டத்தான் தெரியும். இந்த கூட்டத்துக்கு சாவி வச்சு கூட்டம் திறக்கிறதுங்கிறது சுலபம் தான். ஆனா சாவி இல்லாமலே திறக்கணும்னு சொன்னா எத்தனை சாமர்த்தியமா இருந்தா தான் பண்ண முடியும். சாமான்யமா இருந்தா வாழ்க்கை இந்த காரியம் பண்ண முடியாது. அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத போது சத்தமே இல்லாத போது இத்தனை காரியம் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப புத்திசாலியா இருந்தா தான் முடியும். நம்மளை விட ரொம்ப அதி புத்திசாலியா இருந்தா தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். எதற்காக வந்து மாற்றம் தாராள வாசத்திரவாதா கதவை திறக்கணும்னா சாவி போட்டு திறந்தா உண்டா? நாராயணன் உள்ள இருக்க மாட்டான். அவன் சர்வவியாபி ஆகிட்டு எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவனோ நாராயணனா அப்படின்னு சொன்னா நாராயணன் சொல்லப்படுகிற சர்வத்திர வசதி வாசு. அவனை எப்படி சொல்லுவோம்? வாசுதேவன் அவன் எம்பெருமானுக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர். பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் இருக்கானா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? பரவாசுதேவன். பரமதம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே வாசுதேவன். சர்வத்திர வசதி இதி வாசு. சர்வத்திர எல்லா இடங்களிலும் வசதி. சர்வத்திர வசதி இதி எல்லாவற்றிடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன் வாசு. நாராயணன் அப்படின்னு சொன்னா நாரங்களுக்கு அயனம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. எல்லா வஸ்துக்களுக்கும் இருப்பிடமா இருக்கான் நாராயணன். அந்த இருப்பிடமாக கொண்டாங்க கூட ஒவ்வொன்றுக்குள்ளும் தான் வியாபித்திருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் தான் வியாபித்துக் கொண்டிருக்கின்றபடினாலே நாராயணன் சொல்லாமல் அவனை போய் அவனுக்கு சாமி போட்டாதான் உள்ள இருப்பாங்கதான் இருக்கான் அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றா வாசல் தரவாதா. சரி அவன் உள்ள இருக்கா நீ என்னமா சொல்ற? இந்த பெண்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றா நோற்று சுவரத்துக்கு அவனாயின்னு சொல்லப்படுகிற அந்த அழகியதாக இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட சொல்றா அவன் உள்ளுக்குள்ள இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறா. அப்படின்னா எங்க அப்பா புதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க அப்பா புதுக்குள்ள இருக்கான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அவர் அங்கதான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்றான் அவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான்னு நீ என்னமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா இல்லையே சொல்ற திருக்குறா துளசி வாசனை அடிக்கிறேன். துளசி வாசனை அடிச்சா அவன் அங்கதான் இருக்காங்க. எங்க துளசி வாசனை அடிக்குதோ நிச்சயமா நாராயணா கேட்பான். அதுதான் நாற்றத்துழாய் முடி. நாற்றத்துழாய் நாற்றம் நாற்றம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் அடிக்குது அப்படின்னு கண்ணெல்லாம் சொல்லுவோம். ஒரு இடத்துல நாற்றம் அடிக்குது. நாற்றம்னு சொன்னா தமிழ் வார்த்தையில வாசனை என்று பொருள். நாற்றம்னா வாசனை. துர்நாற்றம்னு சொன்னாதான் தகாத ஒரு விஷயம்னு அர்த்தம். இப்ப நம்ம வீவரம் வந்தோம்னா இருக்கு கழிவுகள்லாம் போடக்கூடிய சாக்கடை இருக்குன்னு சொன்னேன். அப்ப அதுதான் துர்நாற்றம்னு சொல்ல முடியும். நாத்தாடிக்கிறது சொல்லிட்டோம்னா தமிழ்ல வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம சொல்லுவோம். இந்த பிரமாதம்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். பிரமாதமா இருக்கு அப்படி சொல்லுவோம். இந்த பிரமாதமா இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு மறந்து போய் தப்பா ஒரு காரியத்தை பண்ணா அது பிரமாதம் பேரு. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிரமாதமா இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பாடு போடணும் பிரமாதமா இருந்துன்னா மறந்து போய் உப்பே போடல அப்படிதான் வச்சுக்கணும். வேற என்ன பண்றது? பிரமாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் தான். இப்ப நாற்றம்னா நல்ல வாசனைக்கு நாற்றம்னு பேரு. துர்நாற்றம்னு சொன்னாதான் தகாத நாற்றம்னு பேரு. தகாத விஷயமா இருக்கு முகத்துல கொஞ்சம் சுடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் துர்நாற்றம் என்று பேரு. நாற்றத்துழாய் முடி நாராயணன். நல்ல வாசனை பரிமளத்தோடு இருக்கக்கூடிய வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மனம் வீசுகிறதே நாற்றத்துழாய் முடி. அவன் பெருமாள்ல சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருத்துழாய் மாலையினுடைய வாசம் பரிமளம் வீசுகிறதே, கந்தம் வீசுகிறதே. சர்வகந்தத்திற்கும் அவனே சுபாவனாய் இருக்கக்கூடியவன். சர்வகந்தா சர்வரசகான்னு சொல்லுகிறது சாஸ்திரம். சர்வகந்தத்துக்கும் காரணமாகும் எம்பெருமான் தான். சர்வ ரசத்துக்கும் காரணமாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசனைகளுக்கும் எம்பெருமான் தான் இருப்பிடம் கொள்கலம். அதுதான் சர்வகந்தா.
சர்வரசா, சர்வரசம் ருசி. ருசி ரசத்தை சொன்னா வீட்டில் போய் கரைச்சி போடுறோமே அந்த ரசத்தை சொல்ல, ரசம் சொன்னா பொதுவா ஒரு கலவைன்னு. சர்வரசா, இந்த சர்வரசத்துக்கும் சர்வரசத்துக்கும் நானே உள்களமாக இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நாற்றத்துராய் முடி நாராயணன். அப்படி சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் சொன்னான். இப்ப என்ன சொன்னேன்? நாராயணன் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நாரங்களுக்கு அயனமாக இருக்கக்கூடியவன். நாராகா அயனம் யஹா சஹா நாராயணா. சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் நித்திய வஸ்துக்களுடைய திறன், நித்திய வஸ்துக்களுடைய திறன். பெருமா பாபா சன்னிதிகள் எல்லாம் பண்ணோம், ஒரு நாள் கணக்கு எடுப்பான். கணக்கு எடுக்கிற போது பெருமாள் திருநீரில் இருக்கிறத விட்டுட்டு மித்தம் பொட்டி அது இருக்கிறது, லாக்கர்ல இருக்கிறது, எல்லா நகை நட்டு அத்தனை காசு மாற அது பணம் குணம் காசு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு இடத்துல கொடுப்பா. ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பான். அரசு அதிகாரி கூட உட்காந்துருப்பான். உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரு கும்பலா குமிச்சு வச்சிருப்பான். இதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் பூரா ஒரு கூட்டமா வந்து நிறைச்சு கொண்டு வச்சிருக்கோம். இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு வையோ அப்படி சொல்ல, அந்த பகவானுடைய ஆபரணங்களுடைய திறன் கூட்டா வந்து வச்சுக்கோம். அதே போல சர்வத்துக்கும் நாராயணன் தான் நித்திய வஸ்துக்கள்னு சொல்லப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுடைய திறன் யாரு? நாராயணன். அதான் சொல்றது உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயத்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயத்ய விசந்தி தத் ஜிக்ஞாசஸ்த தத் பிரம்மேதி. உபனிஷத் வாக்கியம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. ஜாயந்தே ஜாயந்தேனா பிறக்கிறது, இங்கே படைக்கப்படுகிறது. இந்த இந்த எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எங்கே? யார் ஒருத்தன் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரமனை படைத்தானோ, பிரம்மா தொடக்கமானு வச்சுக்கணும். பிரம்மாவை படைச்சுட்டான்னு சொன்னா அதுக்கு அப்புறம் தான் அத்தனை பேர். இந்த நார் ஒருத்தன் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரமனை படைத்து அந்த உந்தி கமலத்திலிருந்து முதல்ல பத்மம் வருகிறது, கமலம் வருகிறது. அந்த கமலத்திலிருந்து நான் வருகிறார். அதுக்கப்புறம் தான் இந்த உலகமே படைக்கப்படுகிறதுன்னு சொன்னா யாருடைய படைத்து காத்து அழித்து உண்டு உமிழ்கிறானோ அப்படித்தான் அவனையே நாராயணன் கொள்ளவனும் அவனே நாராயணன் அப்படின்னு சொல்றது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதாத்மா திவ்யா தேவயேகோ நாராயணான்னு ஒரு உபனிஷத். ஏஷ சர்வபூதாந்தராத்மா, சர்வபூதங்களுக்கும் தானே இருப்பிடமாக இருக்கிறார். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதாத்மா. அவனுக்கு அவன் அபகதாத்மான்னு சொன்னான். கீழே ஒரு நாள் சொன்னேன். அபகதாத்மா விமுக்து விஜரஹா விசோகஹா விஜிகித்சா விபாசகா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹான்னு வசி பிணி மரணம் ஜரை இதெல்லாம் ஒண்ணுமே தூக்கம் தாகம் இதெல்லாம் இருக்காது ஒரு நாள் சொன்னேன் இல்லையோ. இவ்வளவுத்துக்கும் எப்படி இருக்கக்கூடியதான அவனைத்தான் நாராயணன் என்று சொல்லுகின்றோம். அதே போல நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரா, நாராயண பரப்பட்ட தத்தம் நாராயண பரான்னு சொல்லி தத்துவம் அப்படின்னு சொன்னால் நாராயணன் சொல்லப்படுகிறவனை தத்துவம் என்று சொல்கிறோம். தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா அவனே இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறான்னு சொல்லுது. காரணபூதனாக இருக்கக்கூடிய நாராயணன் என்ன நாற்றத்துராய் முடி நாராயணன். மேலே சொல்றான். அது ஒரு மகோ உபனிஷத்து வாக்கியம் சொல்லுகிறது. உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. ஏகோகவை நாராயணாசீது நம் பிரம்மானேஷாரா நேவேத்யாவா பிரதிமீன நட்சத்திராணி. ஒரே ஒரு இந்த பிரளய காலத்திலே இருக்கிற பொழுது ஒரே ஒருவர் இருந்தார். ஏகோகவை நாராயணாசீது. ஒருத்தர் இருந்தார், ஒரே இருந்தார். அவனாரு? நாராயணன். ஏகோகவை நாராயணாசீது நம் பிரம்மானேஷாரா. இரணம் தொடக்கமாக ஏதும் பிரகிருதி மண்டலமோ கோள்களோ யாதும் இல்லாத அன்று. இது ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். திருவாய்மொழி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி திருக்குறூரிலே ஆழ்வார் கதிரையில் அவதாரம் பண்ணி அவர் சொன்ன பாசுரங்கள் திருவாய்மொழின்னு 1032 பாசுரங்கள் இருக்கு. அந்த பாசுரத்திலே ஒரு இடத்துல சொல்றா, புத்தகம் தான் எடுத்து வச்சு பார்க்கலாம். திருவாய்மொழியிலே 4ஆம் 10லே 10ஆம் திருவாய்மொழியிலே பார்க்கணும்னா ஒன்னும் தேவும் உலகுயிரும் மற்றும் யாருமில்லாவன்னு நான் முகத்தன்போடு தேவரோடு உயிர் படைத்தார் புன்னப்போர் மணிமாடனோடு திருக்குறுகூரதனுடன் ஆதிப்பிறான் மொத்தத்தையும் அழுதையும் சொல்றார் ஒரு பாசுரத்திலே. ஒன்னும் தேவும் கீழே உபனிஷத் வாக்கியம் ஏகோகவை நாராயணன் ஆசீது நம் பிரம்மானீஷானா. ஏகோகவை நாராயணா ஒன்றே இருந்தான், நாராயணன் இருந்தான். ஏகோகவை நாராயணாசீது நம் பிரம்மானீஷானா. நேவேத்யாவா பிரதிபி இல்லை, நட்சத்திரம் இல்லை, கோள் இல்லை, அவன் இருந்தான்னு சொல்லு.
அதே மாதிரி ஒருவன் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாமல் நேரான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான். ஆழ்வாருடைய வாசகம். அப்படி இருக்கக்கூடிய நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்படுவது புண்ணியனார். நம்மால் என்னால ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு பிராப்தியே இல்லாத இருக்கக்கூடிய நம்மால். இப்ப கேள்வி மண்புழு சீங்கல் கதை சொல்ல நம்மால் அப்படின்னா நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மால் போற்றப்படைதல் ஒரு பிராப்தியே இல்லாத இருக்கக்கூடிய நமக்கு ஒரு இடத்துலையும் இந்த காரியத்தை என்னால முடிஞ்சுன்றது இல்லை. எம்பெருமானுடைய திருவுள்ளத்தாலே அது நடக்கிறது அப்படின்னுதான். அதுதான் சித்த உபாயம், சித்த சாதனை அப்படின்னு கீழே ஒரு நேரம் சொல்றது. அது நம்மால் போற்றப்படைதலும் நானாக எம்பெருமானை பக்தி அவரிடத்திலே பக்தி பண்ணுகிறேன், போற்றப்படைதலும் நான் அவனை துதிக்கிறேன், எம்பெருமானை துதிக்கிறேன், போற்றுகிறேன். நமக்கு வாய் கொடுத்தது வாய் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பெறுதலும் புண்ணியனார். பரிமளவிற்கு இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அவன் சர்வ வியாபியாக இருந்து கொண்டு சர்வ இடங்களிலும் தான் தன்னை வியாபித்துக் கொண்டு அந்த ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளும் தான் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் நம்மால் போற்றப்பெறுதலும் நாம் ஏதும் செய்ய இயலாதிருக்கக்கூடிய நாம் போற்ற அவனை நம் கைகள் கொண்டு தொழ, நம் மனது கொண்டு தியானிக்க வாயினாலே பாடுகிறோம், மனதினாலே சிந்திக்கிறோம், தூய மலர்களை கொண்டு தொழுகிறோம். அப்படி நாம் அவனை போற்ற பறை தரும். ஏன்னா எம்பெருமான் நமக்கு கைங்கரியம் புருஷார்த்தங்கிற கைங்கரியத்தை தரக்கூடவன், புருஷார்த்த பிரதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனாலதான் புருஷார்த்த பிரதன் அப்படின்னு சொல்றான். கைங்கரியத்தை கொள்ளுமவன் அவன், கைங்கரியத்தை கொடுக்குமவன் அவன். அவன் கொடுத்து நாம் பெற்று அவருடைய திருவுள்ள உகப்புக்காக நாம் செய்யக்கூடியதான புருஷார்த்தம் என்கிற கைங்கரியம் போற்றப்பறைதலும் புண்ணியன். அந்த எம்பெருமானை என்னன்னு சொல்றோம்? புண்ணியன் என்று சொல்லுகிறோம். பரம தார்மீகனாக இருக்கிறான், நம்முடைய குற்றங்களை குணமாக கொள்ளுகிறான், உபாயமாக இருக்கிறான், அவனே நமக்கு வழியாக உள்ளான். அப்படி உபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானும் அவனைத்தான் புண்ணியன் என்று சொல்லுகிறோம். அவன் எப்பேற்பட்ட புண்ணியன் என்றால் அவன் செய்வதே அவனே சாட்சாத் தர்மம். ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச ஆத்மவிதோ ஜனாஹா தேவந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று சொல்லப்படுகிறதான சாட்சாது தர்மமாகவே எம்பெருமான் உள்ளான். அதைத்தான் ஏச்ச வேதவிதோ விப்ராஹா, நன்றாக படித்தறிந்திருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் என்ன ஆறாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே தர்மம் சாட்சாது கண்ணனே. அந்த கண்ணனே தர்மமாக ஏச்ச வேதவிதோ விப்ராஹ ஏச்ச ஆத்மவிதோ ஜனாஹ தேவஹந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சாட்சாது தர்மம் யாரு? கண்ணன் பெருமானே சாட்சாது தர்மம். போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் அந்த திரேதா யுகத்திலே ராமாவதாரத்தின் காலத்தின் போது கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் தோத்து போயிட்டான். அவனிடத்துல நீ இவ்வளவு தூங்கிட்டு இருக்கிய, நீ தூங்குற போது எழுப்ப தூங்கி கொண்டிருக்கிறாயே, நீ கண்ணனை என்ன செய்தி என்று கேட்கிறோம். அந்த கௌரவத்தினாலே நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா? பெருமானை எழுப்ப வேண்டாமா? நீ தூங்குற தூக்கம் இருக்கே, அது எப்பேற்பட்ட தூக்கம் என்னால் கும்பகர்ணனே உன்கிட்ட தோத்து போயிட்டானா. எப்படி தோத்து போயிட்டானா? அவன் நித்தியத்துவம் வேணும் என்று பிரார்த்திக்க இருந்தவன் நித்திரத்துவம் என்று சொல்லிவிட்டான். அதனாலதான் அவன் தூக்கமா தூங்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்பேற்பட்டதான கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அந்த யமனுக்கு கூற்றம், அந்த அவன் சொன்னாலே அவன் தானும் வீழ்ந்தான். அப்பேற்பட்ட கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே, தூக்கத்துல அவனை மிஞ்சிட்டே போறதுக்கே நீ தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. பெரிய உறக்கம், இப்பேற்பட்ட உறக்கம் உண்டா? பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்ற அனந்தருடையாய், ஆற்ற அனந்தல் அப்படின்னா ஆயாசம். தூங்குற தூக்கத்திலே உனக்கு அவ்வளவு ஆயாசம் இருக்கா? தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. அருங்கலம், நீ சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, பெருந்துயில் கொண்டிருக்கிறாயே, உனக்கு அவ்வளவு ஆயாசமாக இருக்கிறதா? களைப்பாக இருக்கிறதா? அவனோடு கிருஷ்ண அனுபவத்தை பண்ணினபடியினாலே களைப்பா? அவ்வளவு போகானுபவத்திலே இருந்தபடியினாலே களைப்பா?
அவ்வளவு அனந்தருடையாய் அருங்கலமே, எங்களுடைய கோட்டிக்கு ஷிரோபூஷணையாக இருக்கக்கூடியவளே, ஷிரோபூஷணம்னாக்கா ஆபரணமாக இருக்கக்கூடியவளே, நீ இருந்தால் தான் எங்களுக்கு வசதி. ஒரு ஹாரத்தை சேர்த்து கொண்டா அந்த ஹாரத்தில் ஒரு பதக்கத்தை வைத்தாலும் அதுக்கு மதிப்பாக இருக்கும். அதுபோல எங்களுடைய ஓட்டியிலே ஆபரணம் இருக்கிறது போலே நாங்கள் எல்லாம் இருந்தாலும் அதற்கு ஒரு பதக்கத்தை போலன்னோ நீ இருக்கிறாய், நாயக பெண்ணாகவோ நீ இருக்கிறாய். அதனால தான் உன்னை ஷிரோபூஷணையாக இருக்கக்கூடிய பெண்களிலேயே அதைத்தான் சொன்னார், ஆட்சி அனந்தருடையாய் அருங்கலமே. இந்த இடத்துல ஒரு விசேஷமான சொல்றான், எம்பெருமானாரை போலே. அதுக்கு ஐதீகம் சொல்றா, எம்பெருமானாரை போலே. ஏன்னா பல பாசுரங்கள், எல்லா பாசுரங்களிலே ஒரு ஐதீகம் உண்டு. இந்த ஐதீகங்களிலே எம்பெருமானாரை போலே சொன்னான். எனக்கு ஆச்சாரிய ரத்ன காலத்திலே எம்பெருமானாரை போலே. எம்பெருமானாருக்கு உட்பட்ட ஆச்சாரியர்கள் உண்டு, எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் உண்டு. ஆனால் அனுபூதி பிரசன்ன ஆச்சாரியர்களாக இருந்தார்கள் எம்பெருமானாருக்கு உட்பட்ட ஆச்சாரியர்கள். கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராக இருந்தவர் சுவாமி எம்பெருமானார். ஆசையை அதிகாரமாக கொண்டு எல்லோருக்குமாக மோட்சம் பொதுவென்னோ அந்த மோட்சத்தை சென்று கிட்ட வேணுமென்னோ எம்பெருமான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்துள்ளான். அவனை வந்தனம் பண்ண வேணும், தாசியம் பண்ண வேணும், சக்கியம் பண்ண வேணும், ஆத்மாவை அவனிடத்திலே சமர்ப்பித்து விட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறதான சுவாமியினிடத்தில் நம்முடைய சொத்துங்கிறது இந்த ஆத்மாவை அவனிடத்தை சமர்ப்பித்து விட்டு அவனா உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் பெற வேண்டேன் ஆழ்வார் தெரிவித்தார்கள். உன்னால் அல்லால் யாவராலும் பெற வேண்டேன். யார் கொடுக்க முடியும்? எம்பெருமானே கொடுக்க முடிய வேண்டும் அல்லவா? எம்பெருமானே கொடுக்க வேண்டும். ஆரோக்கியம் பாஸ்கராச்சேது சியமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானவன்மிச்சேது மோட்சமிச்சேது ஜனார்தனா. மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சுவாமி எம்பெருமான் நீயே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி ஆரோக்கியத்தை பாஸ்கரன் கொடுக்கலாம், அக்னி கொடுக்கலாம், ஐஸ்வர்யத்தை ஞானத்தை கொடுக்கலாம் சங்கரன். ஆனால் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் யார் கொடுப்பார்கள்னா ஜனார்தனன் என்று சொல்லப்படுகிற நாராயணனோ கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்டது தான் எம்பெருமானார் கிருபா மாத்திரமாக எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதை எல்லோரும் உணர்ந்து எம்பெருமான் அவனிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தோம் என்னால் எம்பெருமான் கொடுக்காகவும் அதற்காகத்தான் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூர்மைக்கு திதிவரம் வருத்தார் பின் அப்படின்னு பெருமானிடத்தில் இந்த பெண் பிள்ளை கண்ணனை என்ன செய்தின்னு கேட்டுட்டாலும் கண்ணனை என்ன செய்தி என்று தண்ணீர் என்று கண்ணன் கதரும்படி செய்தாளல்லோ. ஆனால் எம்பெருமானார் கிருபையின் மூலமாகவே கண்ணனை என்ன செய்தி என்று கேட்டார். கிருபை அப்படின்னு சொன்னால் மேலே கீழே வரும்போதே பெருமாள்கிட்ட சொல்லிட்டார், ஆதிசேஷன் தான் இந்த லோகத்தை எப்படி திருத்துறதுன்னு கேட்டார். இப்போ பெருமாள்கிட்ட ஆதிசேஷன் திரும்பி பார்த்த உடனே ஆதிசேஷன் தேவாள் நியமனம்னா அடியனே போகிறேன் கீழேனார். கீழே போனார். கீழே போய் மன்மிசையூரிகள் தோறும் பிறந்தெங்கள் மாதவனே கண்ணுரடுக்கலும் காடகில்லா உலகோர்கள் எல்லாம் அன்னலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானந்தலை கொண்டு நாரதற்காயினரேன்னு எல்லா அவதாரங்களும் எம்பெருமான் பண்ணி போன விற்பாடோ. ஆனால் நாரணருக்கு ஆயினார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் எம்பெருமானார் அவதரித்த விற்பாடுதான் எல்லோரும் நாரணர்க்காயினார்கள் அப்படின்னு இருக்கொல்லோ. அந்த எம்பெருமானாருடைய அவதாரம் இருந்ததே அது கிருபையினால. இந்த பெண்பிள்ளை எப்படி கண்ணனின் தானும் அடக்கியிருந்தாளோ அதுபோல இங்கே ஆதிசேஷனாக அவதரித்ததான எம்பெருமானார் அடக்கினபாடில்லை. ஆனால் எம்பெருமான் தானும் தன்னை அடக்கி கொண்டார். அனந்தாழ்வான் அல்லவா, அனந்தம் அல்லவா, அந்தத்தை கொடுக்க முடியாது இருக்கக்கூடிய எம்பெருமானார் அவர், அதாவது எம்பெருமானை ஒரு ஆதிசேஷன் தான் தன்னுடைய பீட்டத்திற்கு கீழே படாமண்டலங்களுக்கு கீழே அடக்கினாரோ அதே அதனுடைய அவதாரம் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் தானோ கீழே ஆசையோடு, ஏன்னா பெருமாளை குறிப்பிட்டார் இந்த பெண் பிள்ளையாவது கண்ணனை அடக்கினான். ஆனால் எம்பெருமானார் அடக்கினாரான்னா எம்பெருமான் அடங்கி விட்டான். ஆதிசேஷனுடைய கொடைக்கு கீழே பரதந்திரனாக, கருடனுடைய சிறகுக்கு கீழே பரதந்திரனாக, விஸ்வசேனனுடைய கொலுக்கு கீழே பரதந்திரனாக, எல்லாருக்கும் பரதந்திரனாக எம்பெருமான் இருக்காரோ இல்லையோ. எம்பெருமானாரும் அவதரித்தார். எம்பெருமானார்கிட்ட பூரா எல்லாத்தையும் கொடுத்தார். அவர்கிட்ட என்ன கொடுத்தார்? சர்வத்தையும் அவரிடத்திலே கொடுத்து உடையவர். இந்த பூமி இருக்கக்கூடிய லீலா விபூதிக்கும் அங்கு இருக்கக்கூடியதான நித்திய விபூதிக்கும் இரண்டுக்கும் சேர்த்து நீரே உடையவர். நீர் ஆருக்கு மோட்சத்தை கொடுக்கிறீரோ அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருவாள் அங்கிருந்து ஒரு பவர பட்டாணி அதை கொடுத்து விட்டார். மேலிருந்து கீழிறங்கி வந்தார், அவதாரம் பண்ணினார். எல்லோரையும் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்று பேசிவரம் வருத்தார். பின்னு எம்பெருமாள் தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு எம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோடு இந்த தரிசனத்தை எம்பெருமானாள் வளர்த்த அந்த செயல் அருகிக்கா என்று சொல்லும்படியாகவும்
ஆசையுடையவர்களுக்கு இந்த மோட்சம் கிட்ட வேணும் எம்பெருமானத்திலே பிரார்த்தித்து நமக்கெல்லாம் சரணாகதியை அனுப்பித்து எம்பெருமானத்திலே கேட்டு பிரார்த்தித்து வைத்தவர்தான் சுவாமி எம்பெருமானார். அவர் ஒரு சிரோபூஷணமாக தலைக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணுகிறோமே என்னால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஹாரம்னு சொன்னால் அந்த ஹாரத்துக்கு பதக்கம் எத்தனை அழகாக இருக்கும். அதுபோலத்தான் இந்த பெண் பிள்ளை என்னால் எம்பெருமானாரும் ஆச்சாரியர்களுக்குள்ளே சிரோபூஷணமாக இருக்கிறார். இப்போ ஓராண்மொழி ஓராண்மொழியார் உபதேசித்தார்கோ ஏறார் எதிராசிற்கு வரையில் பாருலகில் அடைவோர் ஆசையுடையோருக்கெல்லாம் அரியர்கள் கொடுத்து பேசி வரம் வருகிறார். ஆசையே அதிகாரமாக கொண்டு இவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் எம்பெருமானார் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொடுத்தார் ஒரு சரித்திரம். இதைத்தான் சுவாமி மனவாளமாக தன்னுடைய உபதேசரத்தன மாலையிலே அருளியுள்ளார். அப்பேற்பட்ட விஷயம் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறக்க வேண்டும். நீ எப்படி கிட்டார்வம் பண்ணி கொண்டிருந்தாயோ அப்படியே புறப்பட்டு வந்துடாதே. உன்னுடைய ஆடை அலங்காரங்களை எல்லாம் சரி பண்ணி கொண்டு எழுந்திருந்து வா. கதவைத்திற நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமானை எழுப்புவதற்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னதுதான். அதான் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற அப்படின்னு சொல்லி முடித்தது இவ்விடத்திலே இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ மேலே ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே நேத்திக்கு சொன்னது பெருமாள் இவ்வளவு சொல்றார். விபீஷணன் பெருமாள் ரங்க விமானத்தை கீழே வச்சா எடுக்க முடியாமல் போக அவன் கதறுகிறான். பெருமாளை தான் சொன்னார், இப்படியெல்லாம் நீ கவலைப்படாதே, இந்த கல்பம் முடிந்த பிற்பாடு நீ என்ன வந்து சேருவாய், ஸ்ரீரங்க விமானமும் மேலே போடும். எல்லாருக்கும் இப்போ காவேரி தீரத்திலே நான் காவேரி தீர ரசிகனாக இருக்கிறோம். இந்த இடமே நன்னா இருக்கு, பிராமணர்கள் நன்னாக உள்ளார்கள், கை கட்டியங்கள் நன்னாக நடக்கும் போல் உள்ளது. இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனாலே தர்மவர்மா பார்த்து கொள்ளட்டும், நீ லங்கைக்கு போடுன்னு சொன்னார். லங்கைக்கு போடுன்னு சொன்னபோது அப்போ தான் எல்லாம் சொன்னார். இதெல்லாம் தசாத்தியாயில் இருக்கக்கூடிய 9வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த தசாத்தியாயில் இருக்கக்கூடிய 9வது அத்தியாயத்திலே சொல்றார். இப்போ முன்னொரு காலத்தில் இப்படி தான் நடந்தது. ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா நதிகளை எல்லாம் சேர்க்க வந்தான். அப்போ வந்துட்டு எந்த நதிக்கு ஆதிக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிருக்கான். நமஸ்காரம் பண்ண உடனே எந்த நதிக்கு ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா கங்கைக்கு தான் இருக்குன்னு பிரம்மா சொல்லிட்டார். காவேரிக்கு ஒரு வருத்தமாயிருக்கு. இந்த காவேரிக்கு வருத்தம் ஏற்பட்டதுனாலே அது தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடு. அப்பதான் பெருமாள் சொல்றார், நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ காவேரி உம்முடைய கரையிலேயே நாம் அவதாரம் பண்ணி அங்கே அச்சாமூர்த்தியாக இருப்போம். ரங்க விமானம் அங்கே வரப்போகுது. உன்னுடைய நதிக்கு தீரத்துக்கு பக்கத்துல தான் நான் வந்து சனிச்சுட்டு போறேன். ஒரு பக்கம் தென் திருக்காவேரி, ஒரு பக்கம் வடதிருக்காவேரி, 2 பக்கமாக ஓட போறேன். நடுவில் தான் நான் இருக்க போறேன். அதனால உனக்கு கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டு பூங்குநீர் பறந்துமாயும் பூங்குடில் அரங்க தன்னுள் எங்கள் மாலிரவன் நீசன் கிடந்ததோர் கிடக்க கண்டும் எங்கரம் மறந்து வாழ்கே ஏழையேனேன்னு சொல்லும்படியாக நான் அங்கு வந்து கிடப்பேன். அப்பொழுது உனக்கு கங்கையை காட்டிலும் ஆதிக்கம் வந்துவிடும் அப்படின்னு சொல்ல அப்புறமாக இது எல்லாம் ஏற்பட்டது. விபீஷணனுக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சா, நீ லங்கை திரும்போடு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு உன்னை நான் அழைத்து கொண்டுவேன், தெற்கு நோக்கி உன நோக்கியே நான் சனிச்சிட்டுவேன். பெருமாள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். சொல்லி முடிச்சது இதெல்லாம் 9வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் தீர்த்தங்கள் ஒரு 8 தீர்த்தங்களை பற்றி சொல்றார். அதனால தான் பெருமாள் அங்கேயே காவேரி தீர ரசிகனாக காவேரி கரையிலேயே பல பிரதேசங்கள் சாயந்தரம் போகிறதுல அத்தனை பெருமாள் இருக்கார். அங்கே ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளார். எல்லாத்தையும் பார்த்தா இதெல்லாம் தர்மவர்மா எல்லாவற்றையும் நடத்தி கொண்டுள்ளார். உற்சவங்கள், பங்குனி பிரம்மோற்சவம் என்ன, அந்த உற்சவங்கள் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீஷ்ணன் தானும் லங்கைக்கு புறப்பட்டு சென்றான். இங்கே அவனுடைய ஆட்சியிலே அத்தனை பெருமாளுக்கு உண்டானதான கைங்கட்டியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டான். தர்மவர்மாங்கிறது அத்தனை சிறப்பு. பங்குனி பிரம்மோற்சவம் என்ன, அதுக்குண்டானதான காண்டியங்கள் என்ன, எல்லாத்தையும் செய்து முடித்தான். அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன, அர்ச்சகர்கள் என்ன, புரோகிதர்கள் என்ன, இவர்களெல்லாம் கொண்டு அத்தனை கைங்கட்டியத்தையும் செய்து முடித்தான். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் இருக்காரு இல்லையா, அந்த பெரிய பெருமாளுடைய திருச்சுற்று பிராகாரத்துக்கு என்னென்ன பேருன்னா தர்மவர்மாவுடைய திருச்சுத்து சப்த பிராகார மத்தியே சரச்சித முகுலோ பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர மணிராட் பகவர்யங்கமாயே என்று பராசரப்பட்டதானும் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். காவேரி மத்திய தேசத்திலே எம்பெருமான் சப்த பிராகாரங்களுக்குள்ளே 7 பிராகாரங்கள். தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து முதல் திருச்சுத்து, 2வது திருச்சுத்து ராஜமகேந்திரன் திருச்சுத்து, 3வது திருச்சுத்து குலசேகரன் திருச்சுத்து, 4வது திருச்சுத்து அது அகலங்கன் திருச்சுத்து, 5வது திருச்சுத்து. இப்படி அதாவது தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து, அதுக்கப்புறமா ராஜமகேந்திரன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, ஆதிநாடன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து,
திருவிக்கிரமன் திருச்சுத்தூர், கலியுகராமன் திருச்சுத்தூர், 7 திருச்சுத்துக்கள். உத்தரவீதி என்ன சித்திரவீதி, திருவிக்கிரமன் திருச்சுத்தூர் உத்தரவீதி, கலியுகராமன் திருச்சுத்தூர் சித்திரவீதி, இப்படி 7 திருச்சுத்துக்களுக்குள்ளே எம்பெருமான் எழுந்துள்ளார். சப்த பிராகார மத்தியே சரசித முகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே, காவேரிக்கு மத்தியத்திலே எம்பெருமான் எழுந்துள்ளார். காவேரி மத்தியதேசி மிருதுதர மணிரான் புகபர்யங்கமாகிய போகசேனமாக ஆதிசேஷ குடைக்கு கீழே, ஆதிசேஷ பர்யங்கத்துக்கு கீழே எம்பெருமான் எழுந்துள்ளார். போகபர்யங்கமாகி என்று பராசரப்பட்டர் தானும் தெரிவித்தார். அத்தனை பெருமை இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை பற்றி விபீஷணனுக்கு எம்பெருமான் தானே ரங்கநாதனே அருள்கிறார். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நெடுகாலையிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் தீண்டாது, அவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவிழி நிலைகளே கிட்டும் என்ன சொல்லி இந்த ஸ்ரீரங்க விமானத்தினுடைய மகாத்யத்தை அத்தனையும் பெருமாளே சொல்றார் விபீஷணன். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேலே சிவபெருமான் சொல்லுகிறார். இதெல்லாம் கேட்டுட்டு நாரத பகவான் மேலும் ஆசை தூண்ட தூண்ட நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தது 10வது அத்தியாயத்திலே வரப்போகிறது. அதை நாளை இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் உறையூரிலே நிச்சுலாபுரியிலே காவேரிக்கு தெற்குக்கரையிலே இருக்கக்கூடியதான உபதேசம் உறையூர்னு சொல்லப்படுகிறது, நிச்சுலாபுரின்னு சொல்லப்படுகிறது. அந்த திவ்ய கஷேத்திரத்திலே தானும் அவதரித்திருந்தார். அவர்தான் கார்த்திகையிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணவர் திருப்பானாழ்வார். பாணர் குலத்திலே அவதரித்தவர், ஸ்ரீவத்சம்னு சொல்லப்படுகிற மருதனுடைய அம்சமாக அவதரித்தவர் இங்கே திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் அங்க இருக்கார், தெற்கு கரையிலிருந்து பண்ணிசைத்து பாடுகிறார். அந்த பாடல் போது லோகசாரங்க முனிவர் என்று ஒருவர் வர, அப்பொழுதுதான் நகர்ந்து போ பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு போகணும்னு சொன்னார். அதான் சொல்றார், அவருக்கு கண்ணுக்கு அதாவது கண்ணை மூடிக்கொண்டு பெருமாளை தியானத்தில் பாடிட்டே இருக்காரோ இல்லையோ, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் ஒரு கல் விட்டு எரிய அவருடைய பொட்டில் ஏற்பட்ட ரத்தம் பீரிட்டு வருவார். இவர் தேத்தத்தை எடுத்துட்டு பெருமாள் சன்னிதிக்கு போறார். கதவு திறக்க மாட்டேன் என்கிறது. அங்க தர்மவர்மாவோ ரொம்ப அசந்து போட்டா என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே, கதவு பெருமாள் கதவு திறக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டா, அப்ப எல்லாரும் சொன்னா லோகசாரங்க முனிவரிடத்திலே அபசாரப்பட்டு ஆகியனாலே கதவு திறக்கவில்லை. இப்பொழுது அவரிட தன்னுடைய தோளாப்பட்டையில வச்சுட்டு கூட்டிட்டு வாங்கும் என்று சொல்ல, அதுக்கப்புறம் நேரம் போனா இந்த இந்த லோகசாரங்க முனிவர் அங்க போய் அவரை தோளாப்பட்டையில உட்காந்து வச்சுட்டு திருப்பான் ஆழ்வார கூட்டிட்டு வந்தபோது அதுக்கப்புறம் இவர் பாடிட்டே வர, அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விண்ணவர்கோர் பெரியார்களில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் வீழ்வது ரங்கன் தன்மார் திருக்கமல வாதம் வந்து என் கண்ணிருந்தனவுக்கென்னதேன்னு திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக பாசுரங்கள் 9 பாசுரங்களை பாடிட்டே வந்தார். காட்டவே கண்ட பாதகமதம் நல்ல ஆடை உந்தி தேட்டர முதரபந்தன் திருமார்கள் கட்டி செவ்வாய் பாட்டவில் கண்களே உயேறி தறி உண்டு பாட்டினால் கண்டுவாழின் மனதாள் பரவினோமேன்னு இத்தனை தூரம் பாட்டெல்லாம் பாடினே வரார். அந்த மூலஸ்தானத்துக்கு முன்பாக அவரை தோல்ல வச்சிருக்கார் முடிவாகனம், அதாவது லோகசாரங்க முனிவர் அவர் வச்சிருக்கார். பாடினார், கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்க வந்தானே அண்டர்கோர் அடியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே. பாட்டுக்கு பலமே சொல்ல, கொண்டல் வண்ணன் மேகத்தை போல் இருக்கக்கூடிய எம்பெருமான், கோவலனாய் வெண்ண உண்டவாயன் இடையர் குலத்திலே அவதரித்திருந்த கோவலன், அவனே வெண்ண சாப்பிட்டவன், வெண்ணை உண்டானை கொண்டல் வண்ணனை கோவலனா வண்ணவண்டவாய் என் உள்ளங்க வந்தானே என்னை கவர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என் உள்ளங்க வந்தானே அண்டருகோ அணியரங்கன் இந்த உலகத்துக்கே தானும் அணியரங்கனாக இருக்கக்கூடியவன், மேலிருக்கக்கூடிய ஜெகநாதன், மேலிருக்கக்கூடிய பரவாசுதேவன், மேலிருக்கக்கூடிய நாராயணன், நாற்றத்துழாய் முடி நாராயணன் இருக்கானே அவனே ரங்கநாதனாக இங்கு வந்து அவதரித்திருக்கிறான். வெண்ணை உண்டமாயின விளங்க வந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுது. இந்த அமுதத்தை கண்ட கண்களுக்கே இதை பார்த்ததான கண்கள், எம்பெருமானை சேமித்ததான கண்கள் மற்றொன்றை காணாம். ஏன்னா எம்பெருமானை பார்த்த கண்களால் வேறொன்றை பார்க்க முடியுமா? லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அதெல்லாம் ஐஸ்வர்யமா? எம்பெருமானே சர்வத்துக்கும் சுத்தா, அவனே எல்லாரையும் மோட்சத்துக்கு கொண்டு செல்ல வல்லவனாக இருக்கக்கூடிய மோட்சப்பிரதத்துவம் இருக்கக்கூடியவனாக சர்வவியாபியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என் அமுதுன்னு சொல்லப்படுகிற ரங்கநாதன், அவனை கண்ட கண்கள் மற்றொன்றைத்தான் பார்க்குவான், வேற எதையும் பார்க்காதேன்னு சொல்லி முடித்ததுதான் இந்த அந்த திருப்பான் ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார் கடைசியில் அங்கே போய் சேவிச்சார். அங்கே போனவுடனே அப்படியே ஐயமாட்டு பெருமாள் திரும்பியோடு செஞ்சுட்டார். அவ்வளோதான். லோகசாரங்களுக்கு நின்றுட்டே இருக்கார். இவரை திருப்பான் ஆழ்வார் வரவே இல்லை. அவ்வளோதான். ஆண்டாளுக்கும் இதே பிரார்த்தம், திருப்பான் ஆழ்வாருக்கும் இதே பிரார்த்தம். சில பேரை தான் பெருமாள் தன்னோட சேர்த்துப்பார்.
வேர்ச்சூடுமவர்கள் மன்பத்து கடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோടെ ஆதரிக்கும் சீவஜனபூஷணத்திலே சுவாமி பிள்ளவலஹாரியுடைய திருவாக்கு. வேர்ச்சூடுமவர்கள் ஒரு தேசத்தை போய் ஜெயிச்சுட்டான்னா அந்த ராஜா என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு வாகை சூடுவான். ஒரு செடி எடுத்து அந்த வாசன திரவியங்களாக இருக்கக்கூடிய செடிக்குள்ள புஷ்ப செடியோடு எடுத்து அதெல்லாம் வச்சுப்பான். அதுக்கு மண்ணை எடுத்துட மாட்டான், மண்ணோடு சேர்த்து தான் வச்சுப்பான். வேர்ச்சூடுபவர்கள் மண்பற்று கிடத்தாதா போலே ஞானியை, ஞானின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை, ஆர்த்து அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானீஷ பரதர்ஷவ என்று அந்த ஞானியாக இருக்கக்கூடிய உதாரா சர்வையேவைதே ஞானி தாத்மிகம் ஏவதம் என்று கண்ணன் தெரிவித்தார் போலே அப்படி இருக்கக்கூடிய ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் சமகாத்மா சுதுர்லபகா என்று சொன்னானே எம்பெருமான். அப்படி ஞானியாக இருக்கக்கூடியவனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறான். அப்படி சேர்த்துக் கொண்டதான விஷயம்தான் திருப்பானாழ்வாருக்கு கிடைத்ததான பிராப்தம். அங்கு போய் எம்பெருமானை சேர வேண்டும் என்கிற அவசியமில்லை. இங்கேயே அவனுடைய திருமீனியோடு சேர்த்துக் கொண்ட பெருமை திருப்பானாழ்வாரை மட்டுமே சாரும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இது திருப்பானாழ்வாருடைய சரித்திரம். 10 பாசுரங்களை பாடினார், பெருபாக்கியம் பெற்றார். 10 பாசுரங்களாலே பெருமிதமான பாக்கியத்தை பெற்றவர் திருப்பானாழ்வார்னு சொல்லிக்கொண்டு மேலே மோட்ச தர்மத்திலே, அதாவது விதுர நீதியிலே நேற்று வரைக்கும் பார்த்தது யார் பண்டிதன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தா. அந்த ஆர் பண்டிதன்கிறதுலே திருதராட்டனுக்கு சொல்லிட்டு இருக்கான், இன்னென்ன இப்படி இருந்தா பண்டிதன், நீ பண்டிதனா இருக்கியா, நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்னு கேட்டாரோ இல்லையோ. அதுல மற்றொன்று சொல்லுகிறார், பிரம்மத்தை யாரு தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவனே பண்டிதன். அதை சொல்றதுக்கான் தத்தஜ்ஞா சர்வபூதானா யோகஜ்ஞா சர்வகர்மணா உபாயஜ்ஞா மனுஷானா பண்டிதா உச்சதே என்று. பண்டிதன் என்பவன் யாரு தெரியுமா? அவன் தத்தஜ்ஞா சர்வபூதானாம், சர்வபூதங்களும் உண்மை நிலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுடைய உண்மை நிலை யாருக்கு தெரிகிறதோ தெரியுமா? தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அது இருக்கட்டும். தத்தஜ்ஞா சர்வபூதானாம், சர்வபூதங்களுக்குள்ளும் என்னென்ன உண்மை நிலை என்பது இருக்கிறதுங்கிறது யாரு ஒருத்தன் தெரிந்திருக்கிறானோ முதல்ல. இரண்டாவது யோகஜ்ஞா சர்வகர்மணாம், சர்வ காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும், ஒரு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டிய திறமை யாரிடத்திலே இருக்கிறதோ இதுவும் முடியுமா? இதுவும் நம்மிடத்திலே கிடையாது. மூணாவது உபாயஜ்ஞா மனுஷானா, இதுக்கு எந்த வழி உபாயம் சரியான வழியாக இருக்கும் என்பதை யார் தெரிந்து கொண்டிருக்கிறானோ. இது மூணுமே யாருக்கும் புரியப்படுவதில்லை. என்ன, எல்லா உண்மை நிலையும் அனைத்து வஸ்துக்களுடைய உண்மை நிலையும் யாருக்கு தெரியுமோ அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க போறதில்லை. ரெண்டாவது சொன்னார், இதை செய்யறதுக்கு செயல்பாடு எப்படி பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுவும் நமக்கு தெரிய போறதில்லை. மூணாவது சொன்னா இது செய்யறதுக்கு வழி என்ன. இது மூணு தெரிந்திருந்தால் அவனே பண்டிதன். அப்படின்னா என்ன, பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிரம்மம்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை ஆர்வத்தில் தெரிந்திருக்கிறானோ இது மூணு அவனுக்கு தெரியும். தத்தம் என்று சொல்லப்படுகிற எம்பெருமானை தெரிந்து கொண்டவனாகிறான். யோகஜ்ஞா சர்வகர்மணா, எல்லா விதமான செயல்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தவனாகிறான். எப்போ எம்பெருமானை தெரிந்து கொண்டான் என்றால் இதெல்லாம் தெரியுது, உண்மை நிலை புரிந்து போகும். சஸ்வரூபம் தெரியும், பரமாத்ம ஸ்வரூபம் தெரியும், உபாயஸ்வரூபம் தெரியும், பலஸ்வரூபம் தெரியும், விரோதி ஸ்வரூபம் தெரியும். இது 5 அவனுக்கு தெரிந்து விட்டால் எம்பெருமானை பரபிரம்மத்தை தெரிந்தவனாகிறான். அவன் பரபிரம்மத்தை தெரிந்துவிடுகிறாலே அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலை புரிந்தவனாக ஆகிறான். யோகஜ்ஞா சர்வகர்மணா, அதை செய்து முடிக்கக்கூடிய செயல்பாடு என்னங்கிறது தெரிந்தவனாகிறான். அதுக்கப்புறம் உபாயஜ்ஞா மனுஷானா, அதை செய்து முடிக்க வேண்டிய வழிகள் யாவை அப்படிங்கிறதும் தெரிந்தவனாகிறான். அவனே என்னவாகிறான், பண்டிதன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிங்கிறத திருதராட்டனுக்கு பண்டிதனுடைய அடையாளங்களாக மேலும் சில வார்த்தைகளை சொன்னார் விதுரன். அப்படிங்கிறது விதுர நீதிங்கிறது சில வார்த்தைகளை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். சீமத்தியை விட்டு சித்தார்த்தி மனோநந்தன கேதவே நந்தனந்த சுந்தரியை போதாயனித்த மங்களம் சொல்லி இன்றைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.